ஆண்டவரே இந்த ஆராதனை வேலை ஆசீர்வதித்து கொடுக்கப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சேர்க்கப்போகிற கிருபைக்காகவும் கர்த்தர் இந்த ஆராதனை வேலை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இன்றைக்கு கர்த்தர் நமக்காக வைத்திருக்கின்ற ஆவிக்குரிய மன்னாவை கேட்டு அதன்படி செய்து அதனால் வருகின்ற ஆசீர்வாதங்களை பெறவும் தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு சீக்கிரத்திலே வந்தவர்கள் எல்லாம் ஒரு புதிய பலத்தோடு புதிய உற்சாகத்தோடு புறப்பட்டு செல்ல சகோதரர் உதயா ஜெயிப்பார்கள். அவங்களோடு இணைந்து நாம் எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேலையிலேயும் அப்பா ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். வர தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீங்கள் சரியான வேலையில் கொண்டு வந்து சேர்க்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை என் தேவ பிரசன்னம் ஆண்டவரை வழிநடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. குறைவுகள் எல்லாம் மாறுவதாக ஆண்டவரே. வெற்றியின் தேவன் ஆண்டவரே எங்கள் முன் செல்ல போகிற தேவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எகோவா ராஃபாவா, எகோவா ஷம்மாவா, எகோவா ஷாலோமாய் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்க போகிற தேவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனையில் ஒவ்வொரு ஆண்டவரை ஒவ்வொரு நிமிடங்களும் கர்த்தாவே உங்களுடைய பிரச்சனத்தை நாங்கள் அளவில்லாமல் ஆண்டவரை உணர கத்த கிருபை பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனை. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரத்தை கர்த்தர் ஆசீர்வாதம் மாற்றி கொடுக்க போகிற கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். அடுத்தபடியாக சங்கீத பகுதி சங்கீதம் 22 முதல் 10 வசனங்களை நாம் முறைப்படியாக வாசிப்போம். சங்கீதம் 22 முதல் 10 வசனங்கள் சகோதரி ரெஜினா இதை வாசிப்பார். மாறி மாறி வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 22ஆம் அதிகாரம். என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீர் பரிசுத்தர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுங்கி தலையை துலுக்கி நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் முன்கையில் உன்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஆமென். இந்த வார்த்தைகளின்படி இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் செய்கிற தேவனாயிருக்கிற தேவர் பரிசுத்தராயிருக்கிறார்.
ஆகவே நாம் அவரை தொடர்ந்து துதிக்கின்ற போது கர்த்தர் 10வது வசனத்தில் சொல்லுகின்ற போது, கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர் என்று. ஆக அந்த தேவனை நாம் துதித்து பாருகின்ற போது அவர் நம்மை விடுவிக்கின்ற தேவனாயிருக்கிறார். தொடர்ந்து நாம் ஆராதனை வேலைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து இயேசுவுக்கு நன்றி செலுத்துமா? மனதார உமக்கு நன்றி செலுத்திக்கங்க. ராஜாதி ராஜா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சேனைகளின் கர்த்தர், பெரியவர், யூதாவின் சிங்கமா, எங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா எங்களை நேசிக்கிற தகப்பன், உம்முடைய அன்புக்கு என்றென்று மாறாத அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உம்மை முழு மனதோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. You are the only one worthy of all our praises. You are our Father God Jesus. உம்முடைய முழு மனதோட உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எங்க தகப்பனாய், ராஜாதி ராஜாவா இருந்து வானத்தையும் பூமியும் படைத்தவர் எங்க தகப்பனாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கரங்களை தன் நன்றி செலுத்துமா? மாறாதவர், அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாத நேசர் இருக்கிறதுக்காக ஏசப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை நம்பி இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. Lord, when we trust in you, we shall never ever be put to shame. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஏன்னா நம்ம மனிதர்களை நம்பவில்லை, யாருமே நம்பவில்லை, இயேசுப்பா மற்றும் உறுதியாய் நம்பி இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்பொழுதுமே விடுதலையும் ஜெயமும் வெற்றி தான் நம் வாழ்க்கையில. இந்த பாடலை பாடும்போது, இந்த பிரசனத்துல நம்ம வந்திருக்கும் போது இயேசுப்பாவை முழு மனதோடு இருதயத்தோடு எல்லா ஆவியோடு அவரை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை பாடுவோம். ஆமென். They
பாடி கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேல் நடத்திடுவேன், சர்ப்பங்களை மிதித்திடுவேன். சிங்கத்தின் மேல் நடத்திடுவேன், சர்ப்பங்களை மிதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வாரை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வாரை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா பாடி காலங்களில் என்றும் இடராமல் கரங்களை தாங்கிடுவார் தூதர். பாதங்களில் என்றும் இடராமல் கரங்களை தாங்கிடுவார் தூதர். ஒருபோதும் பகை உன் கரத்தை அணுகாமல் பார்த்திடுவார். ஒருபோதும் பகை என் கூடாரத்தை அணுகாமல் பார்த்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வாரை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வாரை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. ஹalleluya. கரங்களுக்கு நன்றி செலுத்துமா. மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒருவரே. எல்லா மகிமை இயேசப்பா உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரும் வாய் திறந்து கரங்களை தட்டி இயேசப்பா உமக்கு மாத்திரம் மகிமை தகப்பனே. All honor and all glory only belongs to Father God Jesus. இயேசப்பா உமக்கே செலுத்துகிறோம். கரங்களை தட்டி உற்சாகமா இயேசப்பாக்கு மாத்திரம் செலுத்துமா. முழு மனதோட உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. அபிஷேகம் நம்மளுக்கு தேவை. இன்னுமாய் அபிஷேகம், இன்னுமாய் பரிசுத்த ஆவியானவராலே நம்ம நிரப்பப்படணும். இந்த உலகத்துல வாழும்போது the most important one, we need Jesus. எல்லா நேரத்திலும் இயேசுப்பா வேணும். இயேசுப்பா பரிசுத்த ஆவியானவர் அவரோட அபிஷேகம் வேணும். எவ்வளவுக்கு எவ்வளவாய் கேட்க முடியுமோ கேட்போம். அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ்ல எழுதியிருக்கு chapter 10 verse 38ல the Lord God he anointed Jesus with the Holy Spirit and with the power, and God was with him. So அதே போல இயேசுப்பா உம்முடைய அபிஷேகம் எனக்கு வேணும். Lord, we want to inherit the Holy Spirit power that was on Jesus. இயேசுப்பா உமக்கு மேல இருந்த அதே அபிஷேகம் தகப்பனே எங்களுக்கு வேணும். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இயேசுப்பா உம்முடைய அபிஷேகம் ஊற்றுங்க ராஜா. இந்த வேளையில இப்பொழுதே உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக எங்க மேல இயேசுப்பா ஒவ்வொரு நாளும் எப்போலாம் நீங்க நினைக்க முடியுமோ நினைத்து கேளுங்க. தேவனே உம்முடைய அபிஷேகம் வேணும். Lord, the anointing that was on you, Lord, we need it, Lord, as we live in this world. தகப்பனே எங்களுக்கு இந்த அபிஷேகம் வேணும் ராஜா. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையோடு நீங்க ஜெபிங்க. நிச்சயமாகவே என் இயேசுப்பா நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். இந்த அபிஷேகத்தினால தான் இந்த உலகத்தை நாம ஜெயிக்கொள்ள முடியும், மேற்கொள்ள முடியும். ஏசாயா 10 அதிகாரம் 27 வசனத்துல இருக்கு, அபிஷேகம் எல்லா நோகங்களையும் முறிய பண்ணும், எல்லா நோகங்களையும் ஓடியும். The yoke will be burnt, the yoke will be broken only with the anointing. So it is a must. We need anointing. இந்த வாரத்துல ஒவ்வொரு நாளும் கேட்டு இயேசுப்பா பிரசன்னத்துல அமர்ந்து கேட்டு இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஆவியானவர் ஒருவரே. The Lord is telling we have to be led by the Spirit, as it said in Romans. ஆவினால் நடத்தப்படும் போது we are called sons and daughters. உம்மோட சித்தத்தின்படி ஆவியானவர் நம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் வாஞ்சையோட, நம்ம எந்த அளவுக்கு வாஞ்சையோட இயேசுப்பாட்ட தாகமா இருக்கிறோம். அப்பா எங்களை நிரப்புங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் நிரப்ப வல்லவரா இருக்கிறார். அவர் நம்மளை மறவாத தேவன்.
நம்மளுக்காக ஒரு நாளும் நம்ம அதை நினைவுறணும். how much he took it on the cross. அந்த சிலுவையில நம்மளுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட அவமானத்தை எடுத்து ஒரு நாளும் அதை தியானிங்க. நம்மளுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து முடித்த, ஒரு பாவமும் செய்யாத அவர், ஒரு பாவம் தெரியாத அவர் நம்மளுக்காக பாவமானார். நம்மளுக்காக அவமானத்தை சிலுவையில சுமந்து முடித்த தேவாட்டுக்குட்டியானவரே, முழுமையா எங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சிலுவை தான் எங்களுக்கு மேன்மை தகப்பனே. எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்த ஜீவனுள்ள தேவன். let the resurrection power of the Holy Spirit, Lord. அப்பா ஆவியானவர், நீங்க மரித்து உயிர் தெழுந்த தேவனுடைய மகிமையை நாங்க பெற்றுக்கொள்ள போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த அபிஷேகங்களை நிரப்ப போற அன்புக்காக நன்றி. ஹalleluya. என்னை மறவாமல் நினைத்தீரே அப்பா. எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்க நினைக்க வைத்தால் நான் எங்கே சென்று விடுவேன் கூட தெரியாது. ஆனால் உங்களோட நினைவு என் மேலே இருந்ததுக்காக நன்றி சொல்லி இந்த பாடலை பாடும். நீங்கள் என் தாயின் கருவின் பேர் சொல்லி அழைத்தவர். எந்த விதமான பிரச்சனைகளும் நீங்கள் விடாதபடி நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக இந்த பாடலை பாடும். நீங்கள் தான் நினைத்ததுக்காக நன்றி சொல்லுமா. மறவாமல்
Father God Jesus, எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிற இயேசுவோட கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். என்னென்ன காரியத்தோடு வந்திருக்கீங்களோ கண்களை மூடி இயேசப்பா உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிப்போம். ஃப்ரைடே அன்னைக்கு ஐயா சொன்னபடி என்னென்ன காரியம், கடினமான காரியம் நம்ம தகப்பன் இயேசப்பாக்கு எல்லாம் லேசாக 2 ராஜாக்கள் 3:18 சொன்னபடி இது அவருடைய கரத்துல லேசான காரியம். அவருடைய கரத்துல அர்ப்பணிப்போமா? நம்மை மரமாக காக்கிற ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். தேவ பிரசனத்தோடு கூட அருமையான ஐயா வெள்ளிக்கிழமையில் சொன்னதை போல பின்னாடி உங்களுக்கு பேப்பர் வேணும்னா தயவுசெய்து உட்காருங்க. தேங்க்யூலாம். நம்மை மறவாத நினைக்கிற ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா சொன்னாங்க, உங்களுக்கு கடினமான தோன்றுகிற எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க. 3 காரியங்கள் நிச்சயமாக ஆண்டவர் அதற்கு கிரியை செய்வார் என்று சொல்லி, யாரும் பேப்பரில் எழுதாதவங்க இந்த பேப்பர் கொடுங்க. ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த பேப்பரில் உங்களுடைய என்ன விண்ணப்பமாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களுடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதிலை தருவார் அவருடைய நாமத்தினால. எழுதாதவங்க அவனை எழுதி கொடுங்க. அப்படி முன்னாடி கொண்டாந்து போட்டுருங்க. இல்லை எழுதினவங்க முன்னாடி இதில் பாக்ஸில் போட்டுருங்க. விசுவாசத்தோடு கூட விசுவாச அறிக்கையிட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை கர்த்தர் நீர் பார்க்கிறீர் என்று சொல்லி எழுதினவங்க முன்னாடி கொண்டாந்து ஜெபத்தோடு கூட போட்டிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசு இந்த நாளில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னென்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் கடினமாய் தோன்றுகிறது, நாம் கேட்ட வசனத்தின்படியாக அது லகுவாய் கர்த்தர் மாற்றுவார் இயேசுவின் நாமத்தினால. அருமையான ஐயா சொல்லியிருக்காங்க, போடுவது ஏதோ கடமைக்காக இல்லை, விசுவாசத்தோடு கூட என்னுடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியம் கடினமாய் தோன்றுகிறதப்பா, இதை ஆண்டவர் நீர் என்னுடைய வாழ்க்கையில் சரியாக்க போகிறபடியால், என்னுடைய வாழ்க்கையில் அதை நிறைவாக்க போகிறபடியால் இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட கொண்டாந்து வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இப்பொழுதும் ஒரு விசேஷித்த சாட்சி இருக்கிறது. அருமையான சகோதரர் சந்தோஷ் சொன்ன அவர்கிட்ட வாங்க. ஸ்தோத்திரம். அவர் என்கிட்ட கேம்ப் மினிஸ்ட்ரி டிஐபியில் போயிருக்கும் பொழுது அருமையான சகோதரர் என்று சொன்னாங்க. நானே அப்போவுமே என்னன்னு கேட்டேன். இல்லை சர்ச்சில் தான் சொன்னேன்னாங்க. இப்போ அவங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க, தமிழில் சரியாக வராதுனால இப்போ தான் என்கிட்ட ஜஸ்ட்டு சொன்னாங்க. அதனால் அவங்க சாட்சியை நான் வழங்குகிறேன் சொன்னால் அவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் பேசுவதற்கு நல்லா பேசுவாங்க, நம்ம சர்ச்சில் பேச கொஞ்சம் தயக்கமாக இருக்குது என்று சொன்னாங்க. அருமையான சகோதரர் பேர் சந்தோஷ். டிஏபி பேரில் இருக்கிறாங்க. கர்நாடகாவை சேர்ந்த தேவனுடைய உத்தமமான ஒரு மனிதன் என்று சொன்னால், அவங்க 3 வருடங்களாய் அவங்க இந்த ஊரில் வரதுக்கு முன்பாய் வேலை பார்த்துருக்கும், இந்தியாவில் வேலை பார்த்துருக்கும் போது அவங்க 3 வருடங்கள் நைட்டில் அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்டு, அந்த டிப்ரெஷனுக்குள்ள டேப்லெட் எடுக்கலைன்னா அந்த தூக்கமே வராதான். அப்படி அந்த எடுத்தால் தான் அந்த தூக்கத்துக்கு அது ஒரு தூக்கம் வருமா. அப்பேற்பட்ட அந்த டிப்ரெஷன் டேப்லெட், டிப்ரெஷனுக்கு என்ன டேப்லெட் தெரியாது, டிப்ரெஷன் போகாது என்று சொல்லி ஃபோட்டோ எடுங்க. அப்புறம் டிப்ரெஷன் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தினால அவங்க டிப்ரெஷனுக்காக அவங்க செபித்து கொண்டிருந்தாங்க. மாற வேண்டும் சொல்லி என்றைக்கு நம்முடைய சபையில் அவங்க இணைக்கப்பட்டாங்களோ அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரை அவங்க இந்த 3 மாதங்களாய் எந்த விதமான டிப்ரெஷனுக்கான மாத்திரை எடுக்கலை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த மாத்திரை இல்லாமல் நல்லா தூங்குவதற்கான கிருபையை அருமையான சகோதரருக்காய் தந்திருக்கிறார். மாத்திரம் 2வது ஒரு சாட்சி என்னவென்னு சொன்னால், அவங்களுக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு. அதனுடைய அதை அனுபவித்த தெரியும், எனக்கு தெரியல. ஆனாலும் பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டை இந்த நாள் வரை இந்த 3 மாதமும் இல்லாதபடிக்கு கர்த்தர் வேலை அடைத்தார். கர்த்தர் தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அது மாதிரி ஊரில் நிறைய கடன் பாரங்கள் இருந்துச்சு. இப்போ அந்த கடன் பாரங்கள் எல்லாவற்றையும் குறைக்கும்படியான கிருபையை கர்த்தர் அவருக்காய் கொடுத்திருக்கிறார். கடனை பற்றி கவலைப்படாமல் குறைக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் தட்டி நல்ல ஆண்டவருடைய நாம மகிமைப்படுத்தும். எனவே இந்த 3 சாட்சிகளுக்காய், அருமையான பிற சந்தோஷக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாய் அருமையான குடும்பத்தை, அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் ஆண்டவருக்கு நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை எடுப்போம். ஹல்லேலூயா. தொடர்ந்து உட்காருங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் தட்டி நல்ல சாட்சிக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்மை மறவாமல் நினைத்த ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நம்மை உட்கார வைங்க. ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். உட்காருங்க, எல்லாரும் செட்டில் ஆயிடுச்சா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்குள்ளாய் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம்? ஹல்லேலூயா. இன்றைக்குமாய் இப்பொழுதும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தசமவேலை காணிக்கலை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் படைப்போம், உற்சாகத்தோடு கூட படைப்போம். ஆண்டவருடைய நாமத்தினால் அதற்காய் அருமையான சகோதரன் ஜெயசேகரன் ஜெபிக்க முடியாது தசமங்களுக்காய் கனிகளுக்காய் அருமையான சகோதரர் ஜெபிப்பார்கள். அவரோடு கூட இணைந்து நாம் ஜெபிப்போம். தசம பாகங்களையும் காணிக்கையும் கையில் எடுத்துக்கொள்வோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான நாளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாக இந்த இடத்துல எங்களை கூட்டி வந்து சேர்த்திருக்கிறீங்களே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கிருபையின்படி ஆண்டவரே, எங்களுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறோம் அப்பா. இது ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் சொன்னபடி தகப்பனே, சதம பாகத்தினாலும் ஆண்டவரே காணிக்கலனை சோதித்து பாருங்கள் என்று சொன்னீங்களே. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் கொண்டு வந்து வைத்திருக்கிறோம் அப்பா. அது 30, 60, 100 உடைய ராஜ்யத்தின் எல்லைக்கு விரிவாக்கத்திற்கு உதவுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாலயத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அநேக ஊழியக்காரர்களை தாங்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலமாய் எங்களுடைய ஆலயத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கொடுக்க முடியாத கரங்களை நினைக்கிறோம், வேலைகளை கொடுத்து ஆண்டவரே இந்த வாரத்தில் நீங்கள் அற்புதங்களை செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கொடுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் காணிக்கை கொடுக்கிறதன் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உற்சாகத்தோடு கொடுப்போம், ஆண்டவருடைய வார்த்தையின்படியாய் கொடுப்போம். இந்த நாளில் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே உற்சாகத்தோடு கொடுப்போம். ஆண்டவர் இந்த சபை, தமிழ் சபையின் சார்பாக தாங்கப்படுகிற ஊழியங்கள் உண்டு. நம்முடைய இந்த தமிழ் சபையின் சார்பாக தாங்கப்படுகிற 18 ஊழியர்கள் உண்டு. அதே போல் இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட 5 குடும்பங்களை முழுவதுமாய் நாம் பொறுப்பெடுத்து நடத்துகிறோம். 10 பிள்ளைகளை நாம் படிக்க வைக்கிறோம். அதே போல் கேம்ப்லேருந்து வருகிற எல்லா அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒவ்வொரு வாரமும் 2 சர்வீஸ்லேயும் நாம் நம்முடைய சபையின் சார்பாக அவங்களுக்கு உணவு வழங்குகிறோம். மாத்திரமல்ல, இந்த சர்ச்சினுடைய ஹால் 2 உண்டு. அதே போல் வெள்ளிக்கிழமை நடக்கிற சர்ச்சினுடைய ஹால் 2 உண்டு. எல்லா தேவைகளும் நாம் கொடுக்குற தசமங்கள் காணிக்கையில் வைத்து இந்த சபையானது நடைபெறுகிறது. வருகிற மாதத்திலிருந்து 23 ஊழியர்களை தாங்கும்படியான ஒரு பாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். எனவே இந்த மாதத்திலிருந்து கூடுதலாக 5 ஊழியர்களை தாங்கவும் நம்முடைய சபையின் சார்பாக கர்த்தர் நமக்கு அந்த காரியத்தையும் ஆண்டவர் நமக்காய் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனவே நாங்கள் கொடுக்கிற எல்லா விதமான தசமங்கள் காணிக்கையில் வைத்து அற்புதமான இந்த தேவனுடைய ஊழியம் நடைபெறுகிறது. ஊழியத்துக்காய் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காய் செய்வார். இப்பொழுதும் நேரடியாய் கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாம் கடந்து வரலாம். கர்த்தருடைய பந்தியில் நாம் கலந்து கொள்கிற எல்லாரும் தேவனுடைய பிரசனத்தில் எழுந்திருப்போம். ஆண்டவர் இன்றைக்குமாய் என்ன சொன்ன கர்த்தருடைய பந்தி இது ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி தந்த பந்தி. முதல் வாரமாக இருக்கிறபடினால ஆண்டவருடைய நாமத்தினால ஆண்டவரே இந்த பந்திக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி அவருடைய நன்றி செலுத்துவோம் சொன்னால், இந்த ஜூன் மாதத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்காய் இந்த பந்தியை நமக்கு ஆண்டவர் இயேசு நமக்காய் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் எப்பொழுதும் ஏறெடுப்போம். கர்த்தர் இன்றைக்குமாய் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி இருக்கிறார். அவருடைய கிருபையும் அவருடைய உண்மையும் நம்மை இம்மட்டும் தாங்கி இருக்கிறது. அவருடைய கிருபையினால் நாம் பிழைத்திருக்கிறோம். அவருடைய கிருபை எப்பொழுதும் நம்மளோடு கூட இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுதுமாய் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னை உம்முடைய இரத்தத்தால் கழுவுங்க, உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவுங்க என்று சொல்லி முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். அர்ப்பணிக்கிறவர்களை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். இன்றைக்குமாய் நமக்கு நாமே பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நாமே வஞ்சிக்கிறவர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் கூறுகிறது. எனவே நாம் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, இன்னுமாய் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு மகளாய் வாழ ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் முழுதுமாய் ஆண்டவரை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில்
கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாம் கடந்து வரலாம். அருமையான இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியை பங்கிட்டு தரும்படியாய் நம்முடைய மூத்த போதகர் ரெவரண்ட் டாக்டர் ரத்னம்பால் ஐயா அவர்களை அன்போடு கூட அழைக்கணும்னு சொன்னால் அவங்க இருக்கும்போது நாங்கள் கொடுக்கக்கூடாது, அதான் முறை. எனவே அவர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியை நமக்காய் பங்கிட்டு கொடுப்பாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னவென்றால், லூக்கா 22:15 இருக்கிறது, நான் பாடுபடும் முன்பாக இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன் என்றார். கர்த்தருடைய பந்தியை அதில் பங்கு பெறுவதற்கு, அதை புசிப்பதற்கு நாம் ஆசையாக இருக்க வேண்டுமா? அந்த கர்த்தருடைய பந்தி, அந்த பஸ்காவை புசித்த பின்புதான் அவர் சிலுவை சுமக்கக்கூடிய பவர் அவருக்கு கிடைக்குது. உங்கள் லைஃப்லேயும் நம்ம லைஃப்லேயும் பெரிய பெரிய கடின பாதைகள் இருக்கும், அதையெல்லாம் தாங்கி ஜெயித்து நாம் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் அதுக்கு நமக்கு பலன் வேணும். சிலுவை சுமக்க பலன் இல்லாமல் தான் நிறைய பேர் முறுமுறுத்து வாழ்கிறார்கள், பின்வாங்கி போகிறார்கள். அந்த பலனை திருவிருந்திலே நாம் பங்கு பெறும்போது அது நமக்கு கிடைக்கிறது. ரெண்டாவது, திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது நம்முடைய சத்துரு வெட்கப்படுகிறான் என்றால் நம்முடைய சத்துருவின் கண்களுக்கு முன்பாக இந்த பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதனாலே இது பிசாசை வேறு எந்த விதத்தில் நீங்கள் எதிர்த்து நின்றாலும் அவனுக்கு தெரியும், உங்களை விரட்டுவான். திருவிருந்திலே நீங்கள் பங்கெடுக்கும் பொழுது பிசாசை எதிர்த்து நிற்கிறீர்கள், அவன் வெட்கப்பட்டு போவான். அதோடு திருவிருந்திலே பங்கெடுக்கும் பொழுது நாம் இயேசுனுடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் எல்லாருக்கும் இயேசுனுடைய மரணத்தை பிரகடனம் பண்ணுறோம். இயேசு எனக்காக மரித்தார் என்பதை நாம் அறிவிக்கும்படி திருவிருந்திலே பங்கெடுக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவின் பாடு மரணத்தை நினைவு கூறும்படி இன் ரிமெம்பரன்ஸ் கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கெடுக்கிறோம். கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கெடுத்த பின்பு நம்முடைய உடலிலே பெரிய மாற்றங்களை பார்க்கலாம். பலவீனங்களும் நோய்களும் ஏன் வருகிறது? கர்த்தருடைய பந்தியிலே சரியாய் பங்கெடுக்காததினாலே. 1 கொரிந்தியர் 11 இருக்கிறது, நீங்கள் தவறாய் திருவிருந்திலே பங்கு பெறும் பொழுது இது நிமித்தம் சிலர் பலவீனமாக இருக்கிறீர்கள், இது நிமித்தம் உங்களில் அநேகர் வியாதியாக இருக்கிறார்கள், உங்களில் சிலர் மரித்தும் விட்டார்கள், நித்திரடைந்தார்கள் என்றும் அந்த 3 ஆபத்துகள் இருக்கிறது. அதனால தான் ரட்சிக்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தமாகுதலுக்காக திருவிருந்தில் பங்கெடுக்க வேண்டும். நாங்கள் உங்களுக்கு பின்னால் இருப்போம், உங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். அதனால் நீங்கள் திருவிருந்து எடுக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் வரும். பரிசுத்தாவியானவர் புது பாதையிலே உங்களை வழிநடத்துவார். தேவனுக்கு மகிமை. இப்பொழுது நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். வலது கரத்தை மட்டும் உயர்த்தி கொள்ளுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய புண்ணிய குமாரனை தந்து இவ்வளவா எங்களில் அன்பு கூர்ந்தீர். தேவகுமாரனே, ராஜாவே, இயேசுவே, சாரோனின் ரோஜாவே, உம்முடைய முகத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மேல் அவர்கள் முள் கிரீடத்தை சூட்டினார்கள், அதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த முள் கிரீடத்தினாலே முகமெல்லாம் இரத்தம் வழிந்தோடுகிறதை எங்கள் கண்களால் நாங்கள் பார்க்கிறோம். கைகளில் ஆணி அடிக்கப்பட்டதினாலே கைகளிலிருந்து இரத்தம், கால்களில் ஆணி அடிக்கப்பட்டதினாலே அங்கும் இரத்தம். ராஜா, உம்முடைய இரத்தத்தின் நதி இன்றைக்கு எங்கள் நடுவிலே பாய்ந்து வருகிறது. எங்களுக்குள்ளேயும் எங்கள் சந்ததிக்குள்ளும் உடைய இரத்த நதி பாய்ந்து வருகிறது. இந்த திருவிருந்து நேரத்தில் அந்த மகிமை இறங்கட்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ராஜா, அது மட்டுமல்ல, இந்த திருவிருந்தில் நாங்கள் பங்கெடுக்கும் பொழுது எங்களுக்கு சபை ஐக்கியம் உண்டாகிறது, ஒருவர் மேல் ஒருவர் அன்பு உண்டாகிறது. நாங்கள் வேறு வேறு ஆட்கள் கிடையாது, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒன்று என்று நாங்கள் சொல்லி ஒரே குடும்பமாக திருவிருந்தில் பங்கெடுக்கிறோம். இந்த வந்திருக்கிற அத்தனை பேரையும், பங்கெடுக்க போகிற அத்தனை பேரையும் நீர் ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த சபையை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஜூன் மாதம் இந்த பிள்ளைகளுக்கு பெரிய வெற்றியின் மாதமாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து வாங்கி பானம் பண்ணுங்கள், இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்றார். இப்பொழுது அப்பமும் திராட்சரசமும் உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் வாங்கி வைத்திருங்கள், சேர்ந்து புசிப்போம், சேர்ந்து பானம் பண்ணுவோம் என்று சொல்லுகையில் சேர்ந்து புசித்து சேர்ந்து
பானம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே, கர்த்தர் இயேசு பாருணக்காய் விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே, விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. சேர்ந்து பாடுங்கள். விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஹல்லேலூயா. எல்லாரும் துதித்து கொண்டே இருப்பாங்க. நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் என்று. அதனாலே எல்லாருக்கும் பரிமாறி முடிக்கும் வரை கர்த்தரை துதித்து கொண்டிருங்கள். உங்களுடைய உதடுகள் அவரை துதிக்கணும். இதுதான் நம்ம அவர் மேலே வைத்திருக்கிற அன்பை காட்டுற நேரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு காட்டிட்டார், பல கோணங்களில் காட்டியிருக்கிறார். நம்ம இன்னைக்கு அன்பை அவருக்கு காட்டணும். ஆண்டவர் சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நீதான் எனக்கு வேணும்னு சொல்லி அவர்கிட்ட தான் நீங்கள் நல்லா பேசலாம். இந்த திருவிருந்தில் இதயத்தை ஊற்றணும். ஹல்லேலூயா. திருவிருந்த நாளில் கதறி கண்ணீர் விட்டு உங்களுடைய உணர்ச்சிகளெல்லாம் அவர் பாதத்தில் கொட்டலாம். ஹல்லேலூயா. இது உலகத்துக்கு விளங்காது, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இது விளங்காது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவனுக்கு தெரியும் எவ்வளோ கொடுமையான பாவியாக இருந்தேன், இயேசு என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் என்று. அதனாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டது நிமித்தம் எல்லாரும் கர்த்தரை துதித்து அவரை ஸ்தோத்திரிக்கலாம். அப்படி அவருடைய சரீரம் அவ்வளவாய் பிற்கப்பட்டது, அவருடைய ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. அந்த அவருடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் உரியவர்களாய் நாம் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை பிட்டு நமக்கெல்லாருக்கும் கொடுத்ததை நினைவு கூறும்படி இந்த அப்பத்தை எல்லாரும் சேர்ந்து புசிப்போமாக. இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தின் அடையாளமாய் திராட்சரசம் சேர்ந்து பானம் பண்ணுவோமாக. பாத்திரங்களை உங்களுக்கு அருகாமையில் கீழே ஒரு இடத்துல வைத்துவிட்டு இப்பொழுது எவ்வளவு நன்றி, எவ்வளவு துதி, எவ்வளவு ஸ்தோத்திரங்கள், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு இயேசுவே இயேசுவே என்று சத்தமிட்டு கூப்பிட்டு கரம் தட்டி அவரை தேடுங்கள். மாண்டாலா கத்தாபாரா சக்கி தமாலா கம்தானாமா சங்கிலபாரா நேச மந்துரி மந்தலரபா செங்கலபாரா. இயேசுவின் நாமத்தினாலே பரலோக இயேசுவே ராஜாவே, சாரோனின் ரோஜா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், எங்களோடு இருப்பவர், எங்களை தாங்குகிறவர், தப்புவிப்பவர், எங்களை சாப கட்டுகளை உடைத்தவர். ஹல்லேலூயா. பாவத்தின் கயிறுகளை உடைத்தெறிந்தவர். ஆமென். வியாதியினுடைய கட்டுகளை உடைத்தெறிகிறவர். இப்பொழுது எல்லாருக்கும் விடுதலை உண்டாகட்டும், எல்லாருக்கும் விடுதலை உண்டாகட்டும். இந்த நாள் விடுதலையின் நாளாக இருப்பதாக. இந்த ஜூன் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை விடுதலையின் நாளாக இருப்பதாக. நன்றி பிதாவே. இந்த சபை வளர்ந்து பெருக நாம் எல்லாரும் 2 கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவரே, இந்த சபை 4 மடங்கு பெரிய சபையா வளர்ந்து பெருகணும். எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த சபை 4 மடங்கு பெரிய சபையா வளரணும். ஆண்டவரே, பரலோக தகப்பனே, ஆத்துமாக்களை கொண்டு வாரும், ஆத்துமாக்களை ரட்சித்தரலும், ஆத்துமாக்களை அபிஷேகித்தரலும். இங்கே ஒரு தேவ மனிதன் உண்டு என்று அவர்களுக்கு காட்டும். ஆண்டவரே, வீடுகளுக்குள்ளே உம்முடைய மகிமை புறப்பட்டு செல்லட்டும், அவர்கள் தேடி வரட்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி பிதாவே. அப்படி எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது எல்லாரும் கூட கரங்களை பாஸ்டருக்கும் அம்மாவுக்கு நேராக நீட்டி, அவங்க பிள்ளைகளுக்கு நேராக நீட்டி ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற அவர்களுக்கு நம் எல்லாருடைய ஆதரவை காட்ட வேண்டும். நாம் எல்லாரும் அவருக்கு வலது கை மாதிரி நிற்க வேண்டும். நாம் எல்லாரும் அவரை மனதார ஆசீர்வதித்து
எங்கள் பாஸ்டரை பயன்படுத்தும் ஆண்டவரே என்று ஒரு தடவை வாய் திறந்து சொல்லுங்கள். எங்க பாஸ்டரை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே, வல்லமையா உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுது பாஸ்டர் ஜெயக்குமார் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சாமுவேல் ஜெயக்குமார் அவர்களை தொட்டருளும், அவர்களை ஆசீர்வதித்தருளும். ஒரு புது அபிஷேகம் அவர் மேல் வருவதாக, அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவர் மேல் வருவதாக, அம்மா மேல ஒரு புதிய அபிஷேகம் வருவதாக, அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவர்கள் மேல் வருவதாக, ஞான வரங்கள் அவர்களுக்கு கிடைப்பதாக, விசுவாச வரம் அவர்களுக்கு கிடைப்பதாக, வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைப்பதாக. ஆமென். கர்த்தாவே, ஆலோசனை அருளும் ஆவி அவர்களுக்கு கட்டளையிடும். விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி எடுக்க அவர்களுக்கு இரக்கம் செய்தருளும். அவருடைய பிள்ளைகளும் அவ்வாறே விழுந்து கிடக்கிற வாலிபர்களை தூக்கி எடுக்க வேண்டும். கண்ணிகளிலே சிக்கி கிடக்கிற வாலிபர்கள் கண்ணிகளை உடைத்தறிந்து வாலிபர்களை காப்பாற்ற வேண்டும். சிறு பிள்ளைகள் முதல் வாலிபர்கள் வரை அத்தனை பேரையும் காப்பாற்ற வேண்டும். அதற்கு இந்த பிள்ளைகளை பயன்படுத்தும். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சபை தலைவர்களை ஆசீர்வதியும். இந்த சபைக்கு தசம பாகங்களை கொடுத்து, காணிக்கைகளை கொடுத்து, தங்களுடைய உத்தரவாதத்தையும் கடமை உணர்ச்சியையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் அந்த அன்புள்ள விசுவாச கூட்டத்தை கைவிடாதிரும் நாதா, கைவிடாதிரும் நாதா. நாங்கள் எங்கள் ஆத்துமாவில் இருந்து இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் இன்னொரு தடவை ஆமென் சொல்லலாம். ஆமென். இப்போ அந்த ப்ரேயர் ரெக்வஸ்ட்லாம் என்கிட்ட கொண்டு வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ப்ரேயர் ரெக்வஸ்ட்லாம் என்கிட்ட கொண்டு வாங்க. ஏன் பின்னால் போச்சு? அது பின்னால் போகக்கூடாது, அது முன்னாலேயே இருக்கணும். இங்கே வைங்க. இப்போ நம்ம இதுக்கு ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் கடினமான காரியங்களை லகுவாக்க நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால் ஜூன் மாதத்தில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. இது ஜூன் மாதம் 19ஆம் தேதி நமக்கு ஒரு லைன் போடுறேன். அதுக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு இந்த அற்புதங்கள்லாம் நடக்கணும். கடினமானதை லகுவாக்குகிற சர்வ பலமுள்ள தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, இவரை கண்ணில் பார்க்க முடியலையே தவிர கூடவே இருக்கிறார். அவருடைய வல்லமையை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இது அத்தனையிலும் கர்த்தருடைய விடுதலையை நீங்கள் பார்ப்பீர்கள். சரி, இனி போதும். கை வைங்க ஐயா, கை வைங்க. அம்மா கை வைங்க, வந்து கை வைங்க. நானும் ஜெபம் பண்ணுறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் கை நீட்டுங்க இதுக்கு நேரம். அப்புறம் இதுக்கு மேலே வேண்டாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், ஒரு மனதோடு தேவ மனிதர்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை நடுவிலே ஜெபிக்கிறோம். இதோ சபை நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிற சர்வ வல்லவர் இந்த ஜெப குறிப்புகளை வாசித்து விட்டீர். இவைகளை அறிந்து கொண்டீர். இதை எழுதி கொடுத்தவர்களுடைய இதயத்தையும் அறிந்து கொண்டீர். இதை எழுதி போட்டவர்களுடைய அர்ப்பணிப்பை, அவருடைய டெடிகேஷனை நீர் அறிந்திருக்கிறீர். இப்பொழுது தொட்டரலும். இப்பொழுது இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்தரலும். அடியான் அறிக்கை செய்துவிட்டேன். ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்குள்ளே இந்த கடினமான எத்தனை விஷயங்களும் சீக்கிரத்தில் லகுவாகி போகும். அவன் அற்புதம் நடக்கும் என்று அடியான் சொல்லிவிட்டேன். நீர் மாறாதவர், வாக்கு மாறாதவர். நீ நிறைவேற்றி தாருவீராக. இந்த பிள்ளைகள் நன்றியாய் ஓடி வரட்டும். இந்த பிள்ளைகள் பொருத்தனை செய்து காணிக்கைகளை செலுத்தட்டும். இந்த ஊழியத்தை அவர்கள் தாங்கட்டும். அற்புதம் செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு கடிதத்தை நீர் வாசிப்பீராக. ஆண்டவரே, நீர் இரத்தம் சிந்தினீர். நாங்கள் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். எங்கு போவார்கள் இவர்கள் வேறு எங்கே போவார்கள்? ஆண்டவரே, நீர் அடைக்கலம் என்று ஓடி வந்து விட்டார்கள். உம்முடைய பலிபீடத்தை தொட்டு விட்டார்கள். ஆகையினாலே அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெப குறிப்புகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு விடுதலை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென். எல்லாரும் கரம் தட்டி 30 நிமிஷம் இயேசுவேன்னு சொல்லுங்கள். இயேசுவேன்னு சொல்லணும். இயேசுவேன்னு சொல்லணும். இயேசுவே, 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 இயேசுவே. ஜீசஸ், 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 ஜீசஸ். இயேசுவே ராஜா, இயேசுவே ஐயா, இயேசுவே ராஜா, 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 இயேசுவே ஐயா, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. விசாரியும், விசாரியும், விசாரியும். அத்தனை கண்ணீரையும் துடைத்து போடும். அத்தனை சிக்கலையும் எடுத்து போடும். அத்தனை கடின நிலைமையையும் மாற்றி போடும். நன்றி, நன்றி இயேசுவே, இயேசுவே. அப்பா மைகாப்பா தங்காலா தங்கினா மாத்தாராலா ஷாகாபாராகாதானா ஈகயமா தம்பாலாலா கதிம்புரானா. In the name of Jesus.
In the name of Jesus. In the name of Jesus. நன்றி. இந்த ஜெப குறிப்புகள் எல்லாவற்றிலும் இயேசுவோட ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பத்திரப்படுத்துங்க. வேணாம். விஷ்ணு. புது மைக் வாங்கிருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இது கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தை. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். தேற்றரவாளன் என்பது கிரீக்கில் பேரக்லிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தை. அதனுடைய உண்மை அர்த்தம் குழந்தைக்கு பாலூட்டுகிற தாய். அந்த மாதிரி அவர் நம்மை தேற்றுவாராம். தேற்றரவாளன். அவ்வளவு பாசத்தை நம்மையில் அவர் காட்டுகிறார். நமக்கு அவ்வளவு ஆறுதல் உண்டாகும். தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியை பிதா அனுப்புவார். அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று இயேசு சொன்னார். அப்ப இயேசுவை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். அவரை இயேசுவை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவரை மனிதன் சாதாரணமாக விளங்கி கொள்ள கஷ்டம். அவருடைய நடவடிக்கைகள் வித்தியாசமாக இருக்கும். அன்றைக்கு இந்த செய்தியை கேளுங்கள். இயேசு என்றால் ரொம்ப இரக்கமானவர். நம்ம என்ன செஞ்சாலும் மன்னிச்சு விட்டுருவார். இந்த மாதிரி மட்டும் நினச்சிறாங்க. அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டானவர். சிலுவையில் நமக்காக தன்னுடைய அன்பை காட்டினது உண்மைதான். ஆனாலும் இன்றைக்கு அவருடைய மொத்தத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். த டோட்டல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லாரும் இயேசுவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். பேதுரு நிருபம் 2ஆம் பேதுருவில் கடைசி வசனத்தில் இருக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள். எதில் வளரணும்? இயேசு அறிகிற அறிவில். இயேசுவை எல்லாரும் நிறைய அறிஞ்சிட்டாங்கன்னு நினச்சிடாதீங்க. அவரை குறித்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா இப்போது சில மனைவிமார்கிட்ட பேசிப்பாங்க. இது உதாரணம். மனைவிமார்கிட்ட பேசுவாங்க. ஹஸ்பண்டு எப்படின்னா, ஐயோ அது ரொம்ப ஒரு டைப்பாக இருக்குது, அது வேறு மாதிரி டைப்பு, அது கூட அது எப்போ அதுக்கு என்ன மாதிரி நடக்கும்னே தெரியல. ஹஸ்பண்டுடைய போக்கு மனைவியே கண்டுபிடிக்க முடியாது என்று சில மனைவிகள் சொல்வார்கள். டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கிறாரு, அவர் டைப்பு எனக்கு ஒத்தே வரமாட்டேங்குது, வேறு மாதிரி அவருடைய டைப் போகுது என்று. இதே மாதிரி தான் இயேசுவும் இருப்பார். அவர் ஒரு மாதிரி டைப்பு. நீங்கள் அவர்கிட்ட சரியாக வாழலைன்னா அவரை இழப்பீங்க. அவரை இழந்தால் நித்திய ஜீவனை இழப்பீங்க. அவரை இழந்தால் இந்த பூமியில் உள்ள ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பை இழப்பீங்க. இயேசுவை நிறைய பேர் இழக்கிறாங்க. நான் தெரிஞ்சு பேசுகிறேன். நான் 57 வருடம் பாஸ்டராக இருக்கிறேன். அதனால் நான் தெரிந்து தான் பேசுகிறேன்.
இயேசுவை அறிகிற அறிவு நமக்கு வேணும். அவர் அறிவு ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் இப்போ சொல்கிற வசனங்களை நீங்கள் கேட்ட பிறகு நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீங்க. அவருக்கு கல்லுகள் எல்லாம் எடுத்து அப்பங்களாய் ஆக்கவருக்கு முடியும், ஆனால் செய்ய மாட்டார். பிசாசு சொன்னால் இந்த கல்லுகளால் அப்பங்களை செய்ய, ஆண்டவர் இயேசுவுக்கு கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கூட செய்ய முடியும், ஆனால் செய்ய மாட்டார். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் சேவிக்கிறோம். மரத்திலே சகேயு உட்கார்ந்துருக்கிறாங்க, இயேசுவை பார்க்கணும்னு. இயேசு அங்கே போய் நின்று, சகேயுவே சீக்கிரத்தில் இறங்கி வா அப்படின்னார். நம்ம எதிர்பார்க்குற இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஏறிப்போ அப்படின்னு சொல்லுவார்னு நினைப்பேன். இறங்கு கீழே. இயேசு வந்தார்னா ஃபஸ்ட்டு உங்களை கீழே இறங்க தான் சொல்லுவார். உன் பெருமையை விட்டு இறங்கு, உன்னுடைய அந்த அந்தஸ்து பார்க்குற, நீ இனம் பார்க்குற, ஜாதி பார்க்குற, அதை அத்தனையும் விட்டு இறங்கு, சீக்கிரத்தில் இறங்கு அப்படி இயேசு சொன்னனால சகேயு மரத்தை விட்டு இறங்கினது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே இறங்கிட்டான். வீட்டுக்கு போன உடனே நான் வந்து ஏழைகளுக்கு பாதி சொத்துக்களை கொடுத்துட்றேன், யாரிடத்துலையாவது அநியாயமாக வாங்கினா நாலத்தனையாக கொடுத்துட்றேன். அப்போது நாலத்தனையாக கொடுக்கறதுக்கு பாதி சொத்து, ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு மீதி சொத்து, முழு சொத்தை இழந்தாலும் எனக்கு இயேசு போதும்னு வந்து நின்னான். அதனால் இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி. அதனால் நீங்கள் அவர் நம்மளை இயேசுவை நம்பின உடனே உயர்த்திடுவார்னு நினைக்காதீங்க. நீங்கள் கீழே கொண்டு போயிடுவார், உங்களை அடிமட்டம் வரைக்கும் கொண்டு போயிடுவார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மேலே ஏற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கீழே இறங்கிடணும். எனக்கு சென்னையிலேருந்து ஒரு போதகர் ஃபோனில் பேசி கொண்டிருந்தார். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் ரத்னப்பால், நீங்கள் இந்த விஷயங்களில் ரொம்ப தாழ்த்துறீங்க, தரை மட்டும் தாழ்த்த வேண்டியது தான், நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் தரையில் ஒரு குழியையும் தோண்டி அதுக்குள்ளே ஏன் போய் தாழ்த்துறீங்கன்னு கேட்டார். அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது, கொஞ்சம் ஓவராக தாழ்த்துறோமோ என்று எனக்கு தோணிச்சு. அப்போ அந்த அளவுக்கு என்னை அறியாமலே நான் தாழ்த்தியிருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய உபதேசம் கொடுத்தார். அந்த உபதேசத்தில் அதனுடைய அடிப்படை, அதனுடைய உபதேசம் என்ன தெரியுமா? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ அந்த சிம்பிள் இன் ஸ்பிரிட், ரொம்ப ஹம்பிளாக இருக்கிற இது நான் இயேசுகிட்ட வந்த உடனே அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு தேவன் கொடுத்துட்டார். அதனால தான் இன்றைக்கி எத்தனை ஆயிரம் மக்களும் என் கூட அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, நான் அத்தனை பேர்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். காரணம் இந்த சிம்பிளிஃபைடு ஸ்பிரிட் இருக்கிறதுனால. தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களை தாழ்த்த தான் சொல்லுவார், இறங்க கீழே அவர் தான் சொல்லுவார். வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி உயர்த்தையும் தூக்கி வச்சிட மாட்டார். இருக்கிறதெல்லாம் ஒரு கிணறு இருக்குது, ஒரு கிணறுல தண்ணி கெட்டு போச்சு, அந்த கிணறு மூட வேண்டும் என்று சொல்லியாச்சு, தண்ணீரே இல்லை, அழுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. என்ன செய்யணும்? உடனே ஏற்கனவே இருக்கிற அழுக்கு தண்ணியெல்லாம் மோட்டார் போட்டு வெளியே எடுத்து வீசிட்டு, பாறையில் பெரிய ட்ரில்லிங் மிஷின் கொண்டு வந்து நல்லா ஒரு பெரிய தோண்டணும். கீழே ஆழ தோடும்போது ஊற்று பொங்கி வரும். அப்படித்தானே? இதே போல் தான் நம்ம லைஃப்பில் தேவையில்லாமல் நிறைய விஷயம் இருக்காது, அவ்வளோத்தையும் ஆண்டவர் எடுத்துடுவார். வந்தவுடனே அள்ளி கொடுக்க மாட்டார். அவரை பற்றி தப்பாக நினைக்காதீங்க. வந்த உடனே கொடுத்துருவார், வந்த உடனே சுகத்தை தந்துடுவாருன்ட்டு, சுகம் கிடைச்ச உடனே சபைக்கு வராமல் அப்படியே ஓடி திரிவாங்க ஆட்கள். அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப நல்லவர், ஆனால் ஏமாற மாட்டார். நீங்கள் லேசில் அவரை ஏமாற்ற பார்க்க முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவரை நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு தான் பேசுகிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இறங்கிடணும். நீங்கள் அவரே உங்களை இறக்கிடுவார். சில நேரம் இயேசுவை நம்பி வந்து ஞானஸ்நானம் எடுத்தோன்னே வேலை போயிடும். வேலை போயிட்டே, ஐயோ நான் இயேசுவை நம்பினால வேலை போயிட்டுன்னு சும்மா புலம்பப்படாது. ஒழுங்காக சபையில் வந்து ஜெபம் பண்ணி காத்திருந்தா சரி, கொஞ்ச நாள் கர்த்தர் பார்ப்பார், அடுத்த பெரிய வேலையை திறப்பார். ஹல்லேலூயா. சின்ன கதவு மூடப்படும், கவலைப்படாதீங்க, பெரிய கதவை திறப்பார். அதனால் ஒரு கதவை மூடிட்டார். என்ன இயேசு இப்படி முறுமுறுக்கிறவங்க இங்கே இருக்கிறீங்க, அதுக்கு தான் கர்த்தர் இப்படி பேசுகிறார். அதனால் நான் இயேசுவை நம்பினேன், என்னை ரொம்ப தான் இறக்கித்தான் ஏற்றுவார். ஹல்லேலூயா. பிசாசு அப்படி இல்லை. அவன் சகைவே சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் ஏறி போகும்பான். சகை இன்னும் மேலே ஏறி போனால் என்ன ஆகும்? கிளை உடைந்து கீழே விழுந்து கால் முறிந்து ஆஸ்பத்திரியில் இருக்கும். பாஸ்டர் தான் ஜெபம் பண்ண போன அப்புறம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அவர்
அவருடைய டீலிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவரை புரிந்து கொள்வது கடினம். பரிசுத்தாவி இல்லாமல் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வது அவ்வளவு அவசியமாக இருக்கிறது. பைபிள் சொல்லுது, எல்லா வசனத்தையும் சொல்ல நேரம் இல்லை எனக்கு. நானே காலையில் 4:15 முழிச்சு இப்போ வரைக்கும் எனக்கு இன்னைக்கு விட்டிங்கன்னா நான் இதில் படுத்து தூங்கிடுவேன். சோத்திரம். அவ்வளோ தூரம் களைச்சி போய் அங்கும் இங்கும் அலைந்து வந்திருக்கிறேன். அதனால் கொஞ்சம் தான் பேசுவேன்னு சொல்லுவேன். அதுக்காக நான் பாஸ்டர் கொஞ்சம் பேசுவாங்க பரவாயில்ல அப்படின்னு நினச்சிடாங்க. என்னையும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளவே முடியாது, பவுலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. பவுல் கடைசியாக சகோதரரேன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் சர்வாயுத வர்க்கத்தை பற்றியே அவர் வெளிப்பாடு வருது. அவருக்கு கடைசியாக சகோதரன்னு சொன்னோன்னா பிரசங்கத்தை முடிச்சுடுவார்னு நினைக்கக்கூடாது. நாங்கள் அடிக்கடி இந்த முடிக்க போகிறேன்போ முடிக்க மாட்டோம். சரியா? அப்போது இன்னொரு இடத்துல இருக்குது, இயேசு அங்கே இருக்கும் பொழுது ஏரோது ராஜா அவரை பார்க்க விரும்பினானாம். ஏரோது இயேசுவை பார்க்க விரும்பின விஷயத்தை சிலர் இயேசுவிடத்தில் சொன்னார்கள். இயேசுவே, ஏரோது காற்பங்கு தேசாதிபதி ஏரோது உம்மை பார்க்க விரும்புகிறான் அப்படின்ன உடனே இயேசு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய்விட்டார். என்னையா இப்படி பண்ணுறீங்க? ஏரோது பார்க்க விரும்பினா ஓடி போய் பார்க்க வேண்டித்தானே, சர்ச்சு கட்டி கொடுத்துருவாரே, எவ்வளவு சன்மானங்கள் இதில் கிடைக்கும். அவர் கூப்பிட்ற நேரம், இப்போ முதல்வர் கூப்பிட்றாரு ரத்னபாலன்னு வைங்க, ரத்னபாலை பார்க்கணும், முதல்வர் கூப்பிட்றாரு. அவர் போயிட்டீங்கன்னா என்னதும் உங்களுக்கு தருவார், 2 சர்ச்சுனாலும் பெரிய பெரிய சர்ச்சை கட்டி தருவாருங்கிற மாதிரி இருக்குன்னு வைங்க. அவர் கூப்பிட்றாரு, நான் அங்கே போகாமல் வனாந்தரமாக ஜபத்தில் போய் உபவாசம் பண்ணி ஜபிக்கிறேன்னா என்னை என்ன நினைப்பாங்க ஆட்கள்? அப்படித்தான் இயேசு பண்ணினார். இந்த ராஜா கிட்ட போய் நிற்க அவர் விரும்பலை, பிதாவிட்ட போய் நிற்க தான் விரும்பினார். ஹல்லேலூயா. அதான் ராஜாட்ட போய் சன்மானம் வாங்க இயேசு விரும்ப மாட்டார். பிதாவிடத்தில் இருந்து வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும். பிரதர், எப்படியும் வாழலாம் நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக நான் வாழணும், அல்லாமல் எனக்கு வேறு மற்றபடி வாழ்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு சொல்லுங்கள். அப்போந்தான் கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் ஒருத்தனையும் லேசில் சீக்கிரத்தில் நம்ப மாட்டார். எங்களையே நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார். நான் சொல்லுவேன், இன்னும் கொஞ்சம் நம்பினா என்னன்னு கேட்பேன். சும்மா கேட்க மாட்டேன், காதாரி அழுதுட்டு தான் கேட்பேன். நம்பக்கூடாதா ஐயா? எனக்கு அப்படி ஒரு 10 ஏக்கர் இடத்த கொடுக்கக்கூடாதா ஐயா? நான் அங்கே பெரிய சர்ச்சும் கட்டி, முதியோர் இல்லமும் கட்டி, எங்கள் பைபிள் காலேஜும் கட்டி, சார் இன்னும் ஐயா நம்புங்க ஐயா என்னையம்பேன். அதெல்லாம் லேசில் நம்ப மாட்டார். சில பேர் நம்புங்கப்பா தான் பிள்ளை ஏய்பார், நம்ப மாட்டார். அவர் ஒரு டைப்பான தெய்வம். ஆண்டவருக்கு நம்பிட்டாரா தூக்கி போட்டுருவார். பொண்ணும் உங்கள் கையில், வெள்ளியும் உங்கள் கையில், பரிசுத்தாவி உங்கள் கையில், ஆத்மாக்கள் உங்கள் கையில், சகல மகிமையும் உங்கள் கையில். உங்களை நம்பணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். தேவனுக்கு பிரதர், அவன் நம்பினா இவன் நம்பினா முக்கியம் இல்லை, இயேசு உங்களை நம்பணும். ஆமாம், இவன் சிலுவை சுமந்தின் பின்னால் வருவான், பின்னிட்டு போக மாட்டான். வருகிற எந்த சோதனையும் இவன் ஜெயிச்சிருவான், என் மகன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு யோபுக்கு டெஸ்டிமனி கொடுத்த மாதிரி உங்களுக்கு டெஸ்டிமனி கொடுக்கணும் அவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏரோது பார்க்க விரும்பினார், ஆனால் இயேசு அங்கே போகலை, வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். இதுதான் அவருடைய டைப்பை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்டவர் தான் அவர். அதனால் உங்கள் புகழ்ச்சிக்காக யாரோ கூப்பிட்றாங்கன்னா பதுங்கிடணும். இது என்னுடைய பழக்கம். நான் போய் பெரிய பெரிய இதுகளில் முகத்தை காட்ட மாட்டேன். எனக்கு விளம்பரம் தேவையில்லை. இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை தான் எனக்கு வேணும். அதனால் யோவான் 7:4 சொல்லியிருக்குது, பிரபலமாக இருக்க விரும்புகிறவன் அந்தரங்கத்தில் ஒன்றும் செய்ய மாட்டான். பார்த்தீங்களா? அப்போ இங்கே பிரபலம் அந்தரங்கம் 2 இருக்குது. பிரபலமாக ஆகிறத விரும்புகிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அவங்க ஒரு பாட்டெல்லாம் பிரபலத்துக்காக பாடுவாங்க, மியூசிக்கெல்லாம் பிரபலத்துக்காக போடுவாங்க, அவங்க ஊழியமே பிரபலத்துக்காக செய்வாங்க. அதை ஓயாமல் அங்கே இப்போ அது என்னது யூடியூப்லேயும் அதுலேயும் போட்டு எத்தனை லைக் வருது, பிரபலத்துக்காக நிறைய செய்வாங்க. பிரபலமாக இருக்கணும்னு விரும்புகிறவன் அவன் லைஃப்பை செக் பண்ணி பாருங்கள். அந்தரங்கத்தில் ஜபம் இருக்காது, அந்தரங்கத்தில் உண்மை இருக்காது, அந்தரங்கத்தில் பரிசுத்தம் இருக்காது, அந்தரங்கத்தில் நேர்மை இருக்காது. அவன் ஆனஸ்ட் மேனாக இருக்க மாட்டான், அந்தரங்கத்தில் அவன் சரி கிடையாது. அதனால் பிரபலத்தை ரொம்ப நம்பாதீங்க. பிரபலம் ஆயிரணும் அப்படின்னு துடிக்காதீங்க. சில பேர் சபையிலே பிரபலம் ஆகிறதுக்காக முகத்தை அடிக்கடி கொண்டு காட்டுவாங்க. வேண்டாம் ஐயா, கொஞ்சம் பதுங்கி இருப்போம். ஏரோது பார்க்க விரும்பினா இருக்கட்டும், எனக்கு அதை விட பெரிய ராஜா இருக்கிறார், அவர் பார்க்கட்டும், என்னைக்கு அவர் உயர்த்துறாரோ அப்படி இருக்கணும். நான்லாம் ஊழியத்துக்கு வந்து முதல் 10 வருஷம் நான் ஒருத்தன் இருக்கிறது வெளியவே தெரியாமல் இருந்தேன். நான்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா கதவு ஜன்னலை பூட்டிக்கிட்டு என் முகத்தை கூட இன்னொரு பார்க்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். குருவி பறக்கிறத பார்க்க விரும்ப மாட்டேன். செடி மரங்கள் அசைகிறத பார்க்க விரும்ப மாட்டேன். ரோட்டில் இருக்க சத்தம் என் காதில் விழுகிறத விரும்ப மாட்டேன். காதை அடைச்சிக்கிறவன் கண்ணை அடைச்சிக்கிட்டு ஒரு பில்லோ எடுத்து வயிற்றோடு வச்சு அணைச்சிக்கிட்டு தரையில் இப்படியே மடங்கி விழுந்து கிடப்பேன். சாப்பாடு தண்ணி எல்லாம் வேண்டான்றுவேன். எனக்கு கிருபை வேணும், எனக்கு அபிஷேகம் வேணும் சொல்லிட்டு அழுவேன், கதறுவேன். கொடுத்தாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சும்மா கேட்ட உடனே 2 கையை தட்டி கொடுங்க ஆண்டவர், எனக்கு கொடுத்துட மாட்டார். தப்பு. அவரை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளலை. அவர் தெய்வம், அவர் சர்வ வல்லவர், அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். இந்த தண்ணீரை கைப்பிடியினால் அளந்தவர் அவர். வானங்களை ஜானளவாய் பிரமாணித்தவர் அவர். மலைகளை திராசால் நிறுத்தவர். எத்தனை கிலோ இருக்கு ஒரு இமயமலை, எத்தனை கிலோ இருக்குன்னு அவருக்கு தெரியும். நிறுத்து வச்சிருக்கிறார். பூமியின் மண்ணையும் அவர் அளந்து வச்சிருக்கிறார். கடல் தண்ணி, நதி தண்ணி எல்லாம் எவ்வளவு லிட்டர் அவருக்கு தெரியும். அளந்து வச்சிருக்கிறார். நட்சத்திரங்களுக்கு பேர் சொல்லி அழைக்கிறார். இப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் நீங்கள் சும்மா அவர்கிட்ட எதையாக வாங்கிடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நினைக்கலாம். இப்போ இரு நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருப்பார். நீங்கள் உடனே தகாததெல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சில நேரம் அவர் கொடுத்தாலுமே நீங்கள் வாங்கக்கூடாது. என்ன சொன்னேன் அதான் நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு பார்க்குறதுக்கு உங்கள்கிட்ட கேட்கேன். அவரே கொடுத்தாலும் வாங்க மாட்டோம் நாங்கள்லாம். எனக்கு தெரியும் கர்த்தர் தான் தராருன்னு. நானும் இல்லை வேண்டான்றேன். அப்படி வேண்டான்னு 4 காரியத்தை நீங்கள் மறுத்துட்டிங்கன்னா, ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பெரிய ஆசீர்வாதம் வந்து நிற்கும். கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு அலையப்படாது. இது என்ன இது ஒரு மாதிரி ஏசு கொடுக்குறதெல்லாம் வாங்கிட்டு நிறைய ஆண்கள் பெண்கள் அப்படியே ஸ்டாண்டர்ட் இல்லாமல் வாழ்கிறீங்க. ஏன்னா ஓசியா புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது, எச்சரிக்கை. அந்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? என் கோபத்திலே அவர்களுக்கு ராஜாவை கொடுத்தேன். என்னது சொல்லுங்கள்? கோபத்திலே அவங்க ராஜாவை கொடுத்தது சந்தோஷமான மனதில் கொடுக்கல. இஸ்ரவேலர்களுக்கு ராஜாவை இவர் கொடுத்தார், கோபத்தில் கொடுத்தார். அதே மாதிரி தான் உங்களுக்கும் கொடுத்தாலும் கொடுப்பாரு. நீங்கள் தான் செக் பண்ணணும், அவர் கோபத்தில் கொடுத்தாரா, நம்ம உண்மையிலே அன்புனா கொடுத்தாரான்னு செக் பண்ணணும். உங்களால் முடியாது. இங்கே தான் உங்களுக்கு பரிசுத்தாவி தேவை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிதர் திஸ் கேம் ஃப்ரம் காட். அவர் மனசார கொடுக்குறாளா இல்லை என் மேலே வருத்த. நான் கூட சபைக்கு நிறைய ஆட்கள் வரும்பொழுது பயந்து போய் ஆண்டவரே என் மேலே கோபமானு கேட்பேன். கொஞ்சம் திடீர்னு ஒருத்தவங்களுக்கு காணிக்க பெரிய காணிக்கை கொண்டாந்து கையில் கொடுப்பாங்க. மேலே பார்ப்பேன், என்ன ரொம்ப ரூபாயாக வருது ஆண்டவரே, என் மேலே கோவப்படுறீங்களா ஆண்டவரே, என் மேலே எதுவும் வருத்தம் உண்டா, நிறைய வருதே, இப்படி கணக்கு பார்ப்பீங்களா நீங்கள்? நிறைய வருதுன்னா நல்ல இயேசு, வல்லமை இயேசு, நிறைய ரூபா கொடுத்துட்டாங்களா? இதுதான் கோமாளித்தனம், இதுதான் தப்பு. யூ டோன்ட் நோ ஹூ யூ ஆர் சர்விங். அதனால் நீங்கள் சில விஷயங்கள் அவர் கொடுக்கும்போது வேண்டான்றீங்க. அதுக்காக உங்களுக்கு பார்க்குற மாப்பிள்ளையே வேண்டான்றாங்க. சரியா? அதுவும் சொல்ல வேண்டியிருக்கும். தேவைன்னா அதையும் சொல்லணும். எனக்கு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஒய்ஃபு ரோஸ்மேரி அவங்க பேர். 19வது வயதில் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு ஒரு சபையில் அங்கே நாகர்கோயிலில் பரிசுத்தாய் பெற்ற உடனே அவங்க நிறைய ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க நாகர்கோயிலில். அவங்க பரிசுத்தாய் பெற்ற உடனே அது அத்தனையும் கலட்டி முழங்காலில் நின்று அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க இயேசுவோட ரொம்ப நெருங்கி வாழ்வாங்களாம். உடனே ஆண்டவர் இயேசு தரிசனத்தில் வருவாராம். அவர் ரொம்ப உயரமாக இருப்பாராம். இது சின்ன பிள்ளை மாதிரி இருக்குமா. அந்த உயரமான இயேசு சின்ன பிள்ளையை கையில் பிடிச்சிட்டு அப்படியே கடற்கரையெல்லாம் உலாவி பார்த்தாயா மகளே அப்படிம்பாராம். அப்புறம் பூக்கள் நடுவிலே கூப்பிட்டு போவாராம். ஒவ்வொரு பூக்களும் பெருசு பெருசாக இருக்குமா. உடனே மகளே பார்த்தாயா அப்படின்னு கூட்டிகிட்டே நடப்பாராம். இது 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 அவ்வளவு சந்தோஷமாக ஏசப்பா கையை பிடிச்சிட்டு நடக்குமா. இதெல்லாம் என்கிட்ட கதையாக சொல்லும். அது இப்போ நானே யோசித்தேன், பெரிய இயேசு என்கிட்ட வரலையே அப்படின்னு. ஒரு விதத்தில் வருத்தமாக தான் இருக்கும். பிறகு இந்த பிள்ளைக்கு, இந்த ரோஸ்மேரிக்கு வேறு எது மேலேயும் ஆவல் கிடையாது, ஆசை கிடையாது. எல்லாம் இயேசு தான் எனக்கு போதும்னு இருக்கு. அதே நேரம் நல்ல ஜெபம் பண்ணும்போது சொல்லியிருக்கு, ஆண்டவரே இதே உமக்கு தெரியும், எனக்கு வேறு எது மேலேயும் விருப்பமும் இல்லை, எனக்கு உங்கள் மேலே தான் எனக்கு விருப்பம். ஆனாலும் எனக்கு எப்போமாவது கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்தால்
எனக்கு வர்ற மாப்பிள்ளை செக்கச்செவேராக இருக்கணும், அது ஒன்று தான் எனக்கு விருப்பம், அதை மட்டும் நிறைவேற்றுவீங்களான்னு கேட்டிருக்கு. ஆண்டவர் இயேசுவும் சரிமா நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டாரு. அது சொல்லி முடிக்க ஒரு வாரத்தில் எங்கள் பாஸ்டர் என்னையே கூட்டிகிட்டு போகிறாங்க. நான்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அந்த நாட்களில் கறி 10 மடங்கு கருப்பாக இருப்பேன். வெயிலில் அலைஞ்சி சாப்பிடாமல் பட்டினி கிடந்து, உபவாசம் வேறு பட்டினி வேறு, இந்த ரெண்டும் மாறி மாறி. அப்போது கண்ணெல்லாம் உள்ளே போய் தேவாங்கு மாதிரி இப்படி முடி மட்டும் நிறையா இருக்கும், குருவி கூடு கட்டுற மாதிரி முடி இருக்கும். இப்படி ஒரு ஒல்லி பையன். எவன் மாப்பிள்ளை எவன் பொண்ணு கொடுப்பான்? அப்படி அவர் கூப்பிட்டு போயிருக்கிறாரு. எனக்கும் கல்யாணத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறாருன்னு எனக்கு தெரியாது. அவர் ஏதோ ஜபக்கூட்டத்துக்கு தான் போகிறாருன்னு நானும் அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆட்டை போல் அவர் பின்னால் போயிடும். அங்கே போய் ஒரு வீட்டில் கூடினாங்க, ஒரு பொண்ணு வந்து உட்காருது. அப்போ தான் கண்டுபிடிச்சான், ஐயோ நமக்கு பொண்ணுல பார்க்குறாங்க அப்படின்னு. அவங்க பார்க்குறதுக்கு வரைக்கும் நான் பொண்ணு பற்றி நினச்சி கூடது கிடையாது. என் சிந்தனையில் திருமணம், பெண், ஒரு லேடி பற்றிய எண்ணம் சுத்தமாக கிடையாது. இயேசுவின் ரத்தம் அப்படி என்னை கழுவிட்டுது, கம்ப்ளீட்டாக கழுவிட்டுது. அப்படி பரிசுத்தமாக இருக்கிறேன். எனக்கு இயேசு மட்டும்தான் வேணும்னு நான் இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்ததில் இருந்து என்னால் ஜெபம் பண்ண முடியல. ஜெபம் பண்ணால் ஃபோட்டோ தான் முன்னால் வருது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, நான் தான் வைராக்கியமான ஆளாச்சே, சிப்போ இயேசுவின் நாமத்தில். உடனே அது அப்படி போய் மறுபடியும் வரும். ஐயோ நான் பட்ட பாடு கொஞ்ச நாளாக அதில் பின்மாற்றமே வந்த மாதிரி ஆச்சு. இயேசு மேலே சிந்தனையே போச்சு. அந்த சிந்தனையெல்லாம் ரோஸ்மேரி மேலே தான் வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து இது இயல்பாக வந்துட்டுது. நான் அவங்ககிட்ட ஓப்பனாக பேசுகிறேன். நிறைய பாஸ்டர் மாதிரி ஓப்பனாக பேச மாட்டாங்க. அவங்க தங்கள் பலவீனங்களை வெளியே காட்டாமலே பரிசுத்தவான் வானத்திலேருந்து இறங்கின மாதிரி காட்டிடுவாங்க. நான் அப்படி இல்லை, உங்களில் ஒருவனாக என்னை காட்டுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனெனில் இயேசு நம்மில் ஒருவராக இந்த பூமியில் நடந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்புறம் இந்த ரோஸ்மேரிக்கு ஒரே விருப்பம், எனக்கு என்னைக்காவது கல்யாணம் நடக்கும். அப்படி கல்யாணம் நடக்கும் பொழுது எனக்கு மாப்பிள்ளை சிவப்பாக இருக்கணும், இது மட்டும் ஆண்டவரே எனக்கு ஜெபம் பண்ணியிருக்கு. என்னை இந்த பாஸ்டர் கூட்டிகிட்டு போகிறாரா, அதுக்கு முந்தின நாள் ராத்திரி கர்த்தர் அந்த ரோஸ்மேரி தரிசனத்தில் சொப்பனத்தில் வந்து சொன்னார், மகளே உன் விருப்பம் எனக்கு தெரியும், ஆனாலும் நாளைக்கு என் மகனை நான் அனுப்புகிறேன். என் மகன் நாளைக்கு வருவான். அவன் கருப்பாக இருக்கான்னு பார்க்காத, அவன் தான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவான். சொன்ன உடனே இந்த ரோஸ்மேரி சொல்லிவிட்டு, என்னை பரலோகத்துக்கு கூட்டி போகிறது யாராக இருந்தாலும் அவர் தான் எனக்கு கணவராக வரணும் என்று. அப்போ தான் நம்மளை நல்ல வேளை கர்த்தர் முந்தின நாள் ராத்திரி போய் சொன்னார். என்ன இல்லைன்னா என்னை திட்டி அனுப்பி விட்டுருப்பாங்க. எனக்கு என் மேலே கர்த்தருக்கு அக்கறை இருக்காதா என்ன? நான் எல்லாத்தையும் விட்டு இயேசு பின்னால் வந்தேன்ல, அதனால் எனக்காக ஒரு நாளைக்கு முந்தி போய் பேசிட்டார்ல. இப்படி உங்களுக்காக கர்த்தர் பேசணும். சும்மா போட்டு இந்த இயேசுவே நடக்காது. உங்களுக்காக உங்கள் பாஸ்ட்டை போய் முந்தின நாளே பேசி வச்சா தான் உங்களுக்கு வாழ்க்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இதெல்லாம் நடக்கிற காரியமாக பாஸ்டர், நான் அதுக்கு தகுதியே இல்லையே, நான் உங்களை மாதிரி பரிசுத்தவானே கிடையாது, அப்படி சொல்லாதீங்க. திருவிருந்தில் பங்கு பெற்றீங்க, ஒரு சபையில் இருக்கிறீங்க, ஒரு பாஸ்டர் உங்களுக்கு உண்டு. இதுக்கு மேலே தகுதி கிடையாது. ஒரு சபை, ஒரு பாஸ்டர், ஒரு திருவிருந்து, இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு தகுதி தேவையே கிடையாதுங்கிறேன் நான். ஏன்னா சபைக்குள்ளே தான் பாதுகாப்பு, சபைக்கு வெளியே பாதுகாப்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நீங்கள் கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்க. ஆனால் நினைச்சு நிற்கணும். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான். ஏறுறதும் கஷ்டம், நிலைச்சிருக்கிறதும் கஷ்டம். சபைக்கு வர்றது கஷ்டம், நிலைச்சி நிற்கிறது கஷ்டம். ஆனால் சபையை விட்டு போகிறதும் கஷ்டம். இயேசு விட்டு போயிடலான்னு மட்டும் ஈஸியாக நினச்சிடாங்க. அவர் ஒரு மாதிரி டைப்பு. ஆண்டவர் ஸ்தோத்திரம். போனால் விடவும் மாட்டார். பயங்காட்டுறேன்னு நினைக்காங்க, உண்மையிலே சொல்கிறேன். எத்தனையோ பேர் இயேசு விட்டு போனால் அதெல்லாம் நல்லா வாழ்ந்துக்கலாம். வாலிப பிள்ளைகள் அது வரைக்கும் நல்லா இருப்பாங்க. கல்யாணம்னு வந்துட்டா இயேசு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், அந்த மாப்பிள்ளை மட்டும் கிடைக்கட்டும் அப்படின்னுட்டு சபைக்கு வராது, ஜெபம் பண்ண வராது, உபவாசம் பண்ண வராது, கல்யாணம் கட்டுறதுக்கு மட்டும்தான் நிற்கும். பிறகு 4 மாதம் கழித்து வந்து கதறி கண்ணீர் விட்டுட்டு வரும். ஐயா நான் ஏமாந்துட்டேன், ஐயா போச்சு, அவள் அப்பா அம்மாவும் கண்ணீர் விட்டுட்டு வரும். எதுக்கு இதெல்லாம்? எங்களுக்கு எத்தனை சரித்திரம் நாங்கள் பார்க்குறோம்.
இந்த ஆபத்தெல்லாம் உங்களுக்கு நேரிடக்கூடாது. உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல காரியம் சீராக நடக்கணும். பரிசுத்தவானுக்கு ஏற்ற வாழ்க்கை உங்களுக்கு இருக்கணும். பரிசுத்தவாட்டிக்கு ஏற்ற திருமணம் நடக்கணும். பரிசுத்தவாட்டிக்கு ஏற்ற குடும்ப வாழ்க்கை, உங்கள் பார்ட்னர் கரெக்டாக அமையணும். இதெல்லாம் நான் மனதில் வச்சுட்டு அவங்களோடு பேசுகிறேன். நான் சும்மா இங்கே வந்து தியரி பேசிட்டு போல, ஐ ஸ்பீக் லைஃப். உங்கள் வாழ்க்கையை குறித்து பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் சகோதரி. உங்கள் வாழ்க்கைக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம். ஆனால் இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளலைன்னா வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ள மாட்டீங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னார். கெத்சமனே தோட்டத்துக்கு போகிறாங்க. பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, பட்டயம் இல்லாதவன் வஸ்திரத்தை விற்று பட்டயத்தை வாங்க கடவன் அப்படின்னு சொல்கிறார். இயேசு சொல்கிறார், அதாவது பட்டயம் இல்லாமல் வாங்கு, வஸ்திரத்தை விற்றாவது பட்டயத்தை வாங்குனார். கெத்சமனேத்துக்கு உள்ள தோட்டத்துக்குள்ளே போய் பேதுரு கத்தியை ஓங்கி பட்டயத்தை ஓங்கி ஒருத்தன் காதை வெட்டி போட்டான். உடனே இயேசு சொல்கிறார், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான்கிறார். அப்புறம் எதுக்கையா வாங்க சொன்னீங்க? வஸ்திரத்தை விற்றுட்டு பட்டயம் வாங்கினீங்க, இப்போ பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் அவர் இப்படியும் சொல்லுவார், அப்படியும் சொல்லுவார். புரிந்து கொள்கிறவனே பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிறவன். அவர் கொடுக்கறதெல்லாம் வாங்காதீங்க, வேண்டான்னு சொல்லி பழகுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நிறைய விஷயங்களை வேண்டான்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு எப்படி சொல்ல, உங்களுக்கு ஒரு குட்டி உதாரணம் சொன்னால் மிச்சமெல்லாம் உங்களுக்கு விளங்கும். நீங்கள் தான் ரொம்ப அறிவுள்ளவங்களாச்சே, அப்போ விளங்கிக் கொள்வீங்க. ஒரு சின்ன பிள்ளை கடையில் போய் நின்று கொஞ்சம் காசு கொடுத்து கடைக்காரன்ட்ட ஸ்வீட் கேட்டிருக்கு. என்ன கொஞ்சம் ஸ்வீட் வேணும், சாக்லேட். உடனே அன்னைக்கு மட்டும் அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தான் போல தெரியுது. அவன் சொன்னான், ரூபாய் வாங்கி வச்சுட்டு, இங்கே பாரு, இந்த ஜாடிகள் எல்லாத்துலேயும் சாக்லேட் இருக்குது, உன் கை நிறைய அள்ளிக்கோ. அவனுக்கு பெரிய மனசோட சொல்லிட்டான். எந்த கடைக்காரன் சொல்ல மாட்டான், அந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்டிருப்பான். நமக்காக சிலர் அந்த டைமில் மட்டும் கர்த்தர் மாற்றி வச்சுருப்பாரு. நீங்கள் டைம் பார்த்து உள்ளே போந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை நிச்சயம். 5 நிமிஷம் லேட்டாக போனீங்கன்னா அவன் இறுதியும் க்ளோஸ் ஆகிரும், இறுகி இருக்கும். இதெல்லாம் தெரியணும் உங்களுக்கு. வாழ்க்கை தெரியாமல் போயிட்டு இஷ்டத்துக்கு போகக்கூடாது. கர்த்தர் ஒரு டைம் தந்தால் அந்த டைமுக்கு பூந்துடணும். அவருக்கு தெரியும் எல்லாம். சரி, இந்த பிள்ளை போய் ஸ்வீட் கேட்ட உடனே அவன் என்ன நினச்சானோ தெரில. சரி, இந்த ஜாடிகளில் நிறைய ஸ்வீட் இருக்குது, கை நிறைய அள்ளிக்கோ. இந்த பிள்ளை அள்ள மாட்டேன், கையை கட்டிட்டு இப்படியே நினைச்சான். அவன் ஆச்சரியப்பட்ட, என்ன நான் அள்ளிட்டு போங்கிறேன், நீ அள்ள மாட்டேங்கிற. இல்லை மாட்டேன் வேண்டாம். ரொம்ப கை நிறைய அள்ளு. உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சு, அங்கிள், என் கை ரொம்ப சின்ன கை, உங்கள் கை ரொம்ப பெரிய கை, நான் எடுத்தால் கொஞ்சம் தான் வரும், அள்ளி போடுங்கன்னு பெரிய மடியை காட்டிச்சான். இப்படித்தான் நம்ம நடக்கணும். அவர் அள்ளிக்கோம்பாரு, நம்ம புத்திக்கு இந்த வேலை தான் கிடைக்கும். நம்ம புத்திக்கு சின்ன வேலை தான் கிடைக்கும். நம்ம புத்திக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்துக்கு மேலே வரவே வராது. அது என்னதோ நம்ம புத்தி, புரியுதா? நமக்கு ஒரு கர்த்தருக்கும் ரொம்ப கொடுக்க மாட்டோம், பிசினித்தனம் பண்ணுவோமா, இவ்வளோதான் நம்ம லைஃபே இருக்கும். வீடு கட்டினா ஒரு சின்ன ஹால், இங்கே ஒரு ரூம், ஒரு கிச்சன், உடனே இருக்கிற பாஸ்டர்லாம் வா பிரதிஷ்டை பண்ணு. இந்த இழுவுண்டு வீடு தான் கிடைக்கும், புத்திக்கு தக்க தான் கிடைக்கும். ஆனால் உங்கள் புத்தியை மாற்றுறது பரிசுத்தாவியானவர். இயேசுவின் நாமத்தினால இறங்கி நம்ம மைண்டை ரொம்ப ப்ராடாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்கிறார் 119ஆம் சங்கீதத்தில், நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது, அல்லேலூயா, எப்படி என் இருதயத்தை கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ப்ராட் மைண்ட் கொடுங்க, ஆண்டவரே விசாலம் உள்ள மனதை தாங்க. இயேசுவை தவிர உங்களுக்கு ப்ராட் மைண்ட் வேறு எவனுமே கொடுக்க மாட்டான். நான்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி என் மைண்டு வேற, என் புத்தி வேற. ஆள்கிட்ட பேச்சு கிடையாது, அடிதான். அடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஏன் அடித்தேன்னு எனக்கே தெரியாது. ஆட்களை பட்டப்படம் இந்த கடைகளில் இருக்கிற சோடா பாட்டிலெல்லாம் எடுத்து தரையில் அடித்து கத்தி ஒரு சவுண்டு கொடுத்துட்டு கத்தியை தூக்கிட்டு ஊன்னு என்னத்துக்கு பண்ணுறோம்னே தெரியாமல் நான் பண்ணுவேன். ரவுடி கும்பலோடு சேர்ந்து நான் யாரையும் வெட்டலை. கர்த்தர் காப்பாற்றினார். எனக்கு பிந்தி காலத்தில் நீ ஊழியக்காரனாக போகணும், நீ கரைப்படக்கூடாதுன்னு காத்தார என்னமோ தெரில. போலீஸ் என்ன விரட்டி இருக்குது. ஐயோ, போலீஸ்னா விட நான் என்ன ஸ்பீடாக ஓடி இருக்கேன் தெரியுமா? மலை குன்றுகள் எல்லாம் தாண்டி, காம்பவுண்டெல்லாம் தாண்டி ஓடி பதுங்கினேன். அப்போது பிரியமானவர்களே, நம்ம அவர் கொடுக்குறாருன்னுட்டு டக்குன்னு கேட்டக்கூடாது, அமைதியாக கொஞ்ச நேரம் இருக்கணும். அவர் கை பெரிய கை, ஹல்லேலூயா. அவர் கைக்காக காத்திருக்கணும். நீ உன் படிப்பு, உன்னுடைய திறமை பார்த்தா இவ்வளோதான் கிடைக்கும். உன் படிப்புக்கு பியாண்ட் யுவர் எஜுகேஷன், பியாண்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், பியாண்ட் யுவர் எபிலிட்டி,
அவர் அள்ளி கொடுத்தாருன்னா எப்படி கொடுப்பார் தெரியுமா? அல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், நான் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், ஒன்லி 10. என் ஒய்ஃபு 5. 10, 5, 15 படிச்சிருக்கோம். இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஏன் தனித்தனியாக சொல்லணும்? உங்கள் ஒய்ஃப் படித்ததையும் நீங்கள் படித்ததையும் சேர்த்து சொல்லுங்கள். நீங்கள் படித்தது உங்கள் ஹஸ்பண்ட் படித்ததையும் சேர்த்து சொல்லுங்கள். அப்படி தான் நாங்கள் இத்தனை கூண்டு படிப்பை வச்சுக்கிட்டு இப்போ பெரிய பெரிய படிப்பாளிகளெல்லாம் நம்மகிட்ட வந்து முழங்கால் போடுறாங்கன்னு சொன்னால், நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லைங்க. அவர் ரொம்ப வித்தியாசம். நீங்கள் இவ்வளோ தான் கேட்பீங்க, அவர் நீங்கள் ரொம்ப ரொம்ப வற்புறுத்தி கேட்டால் கொடுத்துருவார். அதான் சொன்னேன், அவர் கோபத்திலே ராஜாக்களை கொடுப்பார். கோபத்தில் கூட சில ஆட்களை கொண்டாந்து உட்கார வச்சுருவார் சபையில். அவன் தலைவலி நமக்கு கொடுத்து, அவன் நம்மளை குழப்பி, அவன் நமக்கு லூஸ் பிடிக்கிற மாதிரி ஆக்குவான். புரியுதா? அது அப்படி கஷ்டப்படுற ஆளை கொண்டு வந்து கர்த்தர் உட்கார வச்சுருவார். நான் சொல்லுவேன், ஆண்டவரே வேண்டாம் ஐயா, ஆண்டவரே நல்லாளா கொண்டுங்க, லூஸாக வேண்டாம் ஆண்டவரே. ஐயோ, ஒரு லேடி வரும், அதுக்கு வந்த உடனே என்னம்மா உனக்கு பிரச்சனை, எதுக்காக ஜெபிக்கணும்னு சொன்னால் அது சொல்லும், ஐயா ஒரே பிரச்சனையாக இருக்குங்கும். சரி ஐயோ பாவம் ஒரே பிரச்சனையாக இருக்கேன்ட்டு ஜெபம் பண்ணி விட்டேன். 3 வருஷம் சின்சியராக ஜெபம் பண்ணேன். கேட்குற நேரமெல்லாம் ஒரே பிரச்சனையாக இருக்குங்க. எனக்கே மனசு சலிச்சு போச்சு. அப்புறம் ஒரு நாளைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். பெரிய கிருபாவரங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த லேடி வரிசையில் வரும்போதே பார்த்தேன், எனக்கே இது என்ன சொல்லும். ஆனால் வந்து முழங்கால் போட்டுச்சு, என்னதுக்குமா ஜெபம் பண்ணணும் அப்படின்னு முழங்கால் போட்டுச்சு. உடனே அது சொல்லுது, ஒரே பிரச்சனையாக இருக்குதுன்னுச்சு. எனக்கு கடுங்கோம் வந்தது. நான் சொன்னேன், உனக்கு ஒரே பிரச்சனை, எனக்கு 1000 பிரச்சனை, எழும்பி போ அப்படின்னு. இல்லை, எழும்பி போச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு பிரச்சனை வரல. கம்ப்ளீட் டெலிவரன்ஸ். நீங்கள் ஜெபம் பண்ண அதுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் ஒரு டைப்பான லூஸ். அது மன்னித்துக்கொள்ளுங்க அப்படியெல்லாம் நான் சொல்கிறதுனால. நான் உள்ளதை சொல்கிறேன். நான் என்ன ஒரு 10 பிரசங்கத்தில் சொல்ல வேண்டியதை ஒரே பிரசங்கத்தில் சொல்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோதான், திரும்ப உங்கள்கிட்ட வரப்போகிறதில்ல. இன்னும் அடுத்த வருஷம் வந்தாலும் வருவேன். இப்போ வந்த இடத்துல உங்களுக்கு 3 பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு போக மாட்டேன், அள்ளி கொட்டிட்டு போகணும். அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கப்படாதுல்ல, ராத்திரி பிரசங்கத்தை கேட்டுட்டு தூங்கப்படாது, வேலைக்கும் போகக்கூடாது, லீவ் போட்டு வந்து முழங்கால் போட்டு, ஆண்டவரே இப்பொழுதே என்னை ஆசீர்வதியும் காப்பாற்றணும்னு சொல்லி கதறணும். அவர் உங்கள்கிட்ட வரணும், உங்களை தூக்கி எடுக்கணும், உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு அவரே உங்களுக்கு நியாயமாக செய்யணும். அல்லேலூயா. அதை பார்த்து ஊழியக்காரங்க பூரி படையணும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம். ஆனால் நீங்கள் நல்லா இருக்க விடாமல் உங்கள் சின்ன புத்தி உங்களை கெடுக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், பெரியவர் அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். உங்கள் பாஸ் தான் இயேசு. பாஸை சரியாக புரிந்து கொள்ளலைன்னா அந்த கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்க முடியாது. சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. பட்டயம் இல்லாதவன் வஸ்திரத்தை விற்று பட்டயத்தை வாங்க கடவுன்னு சொல்லுவார். அதை எடுத்து மல்குஸின் காதை அவன் வெட்டுறான்னு சொல்கிறாரு. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான். அப்போ கிராஸ் கொஸ்டின் கேட்கலாம்ல, ஏண்டவரே நீ தானே பட்டயம் வாங்க சொன்னீங்க, இப்போ வெட்ட வேணான்னு சொல்கிறீங்களே என்ன கேட்கலாம். ஒன்றும் கேட்கக்கூடாது. அவர் இப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவார். கேள்வி கேட்காம அவரை பின்பற்றுகிறவன் பாக்கியவான். யூ ஷுட் நாட் கெட் ஹர்ட். அவர் இப்படி போடுவார், உங்களை தூக்கி மேலே போடுவார். நான் சொல்லுவேன், ஊழியத்துக்கு வர பிரதர்ஸ், ஐயா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன் அப்படிம்பாங்க. அப்படியா, நல்லா தானே இருந்தேன், இப்போ ஏன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன் நான். பிறகு சொல்லுவேன், ஊழியத்துக்கு வந்து கொஞ்ச நாள் கழித்து, இங்கே பாரு நீ ஒரு கண்ணாடி பாத்திரம் என்கிட்ட வந்திருக்க, நான் தூக்கி மேலே போடுவேன், கீழே விழுந்து உடைஞ்சா எனக்கு தெரியாது, உடையலைன்னா சேர்த்துக்கிடுவேன் அப்படின்னு வந்த ஊழியக்காரங்களை கண்ணாடி பாத்திரத்தை தூக்கி வீசின மாதிரி வீசுவேன். அங்கே போ, இங்கே போ, அதை பண்ணு, இதை பண்ணு. அவன் பார்ப்பான், அப்பா ஊழியம் வேண்டாம், போயிடுவான். உண்மையான ஊழியக்காரன்னா கூடவே இருப்பான். ட்ரீட்மெண்ட் அப்படி இருக்கும். இயேசு உங்களுக்கு அவர் ஹவு ஹீ ட்ரீட்ஸ் யூ உங்களுக்கு அறிஞ்சிட்டிங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இப்படியெல்லாம் உங்களை எஸ்கேப் பண்ணி தப்பி கொண்டு வருவார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நான் நிறைய உபதேசம் கேட்ட வேணும். பெரிய பெரிய பசுத்தவான்களுடைய உபதேசம், சன்னியாசியுடைய உபதேசம் கன்னியாகுமரியில், இவங்களுடைய உபதேசம்லாம் கேட்ட வேணாம். அருமையானவர்களே, என் பாஸ்டர்மா ரோஸ்மேரி இல்லை, அது அவங்க சர்ச் பாஸ்டர். அவர் எனக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். மனைவி வரும்போது இந்த இத்தனையோண்டு ட்ரங்க் பெட்டி, ஒரு பானை, அதுக்குள்ளே உடஞ்ச அச்சு முறுக்கு 4, ஒரு குடம், இது தான் காரில் ஏற்றினாங்க.
இத்தனையோண்டு ட்ரங்க் பெட்டி, அன்றைக்கி சாயங்காலம் தான் ப்ளூ பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க போல், இத்தனையோண்டு பெட்டி. இதை தான் வந்தது வீட்டுக்கு. ஆனால் இவைகளோடு சேர்த்து ஒரு பாஸ்டரும் வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாஸ்டர் எனக்கு கொடுத்த போதனையில் நான் இன்றைக்கி உலகமும் முழுவதும் போகிற ஊழியக்காரனாக மாறி இருக்கிறேன்னா பார்த்துக்கொள்ளுங்க. மனைவி மூலமாக வந்த பாஸ்டர் தான் எனக்கு இன்றைக்கி பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அவரை புரிந்து கொள்வது என்பது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமானது. அந்த பாஸ்டர் என்கிட்ட வந்து உபதேசம் கொடுப்பார். நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி அவர் என்கிட்ட பேசுவார். அவருக்கு முன்னால் சேரை போட்டு நான் உட்காந்துருப்பேன், அவர் எனக்கு முன்னால் உட்காந்துருப்பார். பேசுவார். குறைஞ்சது ஒரு 4.5 மணி நேரம் அவர் பேசுகிறத நான் கேட்டால் தான் மத்தியானம் சாப்பாடு கிடைக்கும் எனக்கு. இப்படி தான் ஆரம்பத்தில் ஊழியத்தில் வரும்போது நடந்தது. அப்போ என் ஒய்ஃப் அங்கே இருந்துக்கிட்டு ஒரு நாள் ஏதோ ஒரு அடையாளம் காட்டுச்சு. ஒய்ஃப் தானேன்னு உடனே இப்படி திருமணம் இல்லை, அவர் முன்னால் உட்காந்து சொல்லிட்டார், உனக்கு இங்கே கவனம் இல்லை, நீ எங்கேயோ கவனிக்கிற. அவர் கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பார். அன்னையில் இருந்து நானும் ரோஷக்காரன் இல்லை, நான் அதில் இருந்து அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்கள் ரோஸ்மேரி வந்து நின்னாலும் சரி, பேய் வந்து நின்னாலும் சரி, தேவதூதன் வந்து நின்னாலும் சரி, நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன், அவரே பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். ஒரு நாள் வந்தார். நான் அப்போ மதுரை பக்கம் ஒரு ஊரில் ஊழியம் செய்கிறேன். அங்கே வந்தார். சர்ச் கட்டிகிட்டு இருந்தோம். தம்பி சர்ச் போய் பார்த்துட்டு வருவோம் சொன்னார். போனேன். அப்போ அம்மாட்ட சொன்னேன், ரோஸ்மேரிகிட்ட சொன்னேன், அம்மா சமைச்சு வை, நான் போய் பாஸ்டர்கிட்ட பேசிட்டு வரேன், ஒரு 7:30 மணிக்கு வருவோம் சாப்பிட்றதுக்கு, சமைச்சு வைன்ட்டு போயிட்டோம். 5:30க்கு போனோம், சேர் போட்டு உட்காந்தோம். அவர் பேசுகிறாரு, உபதேசம் அப்படி இப்படி, அந்த ராஜாவுக்கு ஏன் அந்த பிரச்சனை வந்தது, இந்த ஆளுக்கு இப்படி வந்தது, இந்த அப்படி சொல்லி அவ்வளோத்தையும் கணக்கு தான் சொல்லித்தரார். ஸ்பிரிச்சுவல் மேத்தமெட்டிக்ஸ் தான் படித்தேன் அவர்கிட்ட. இன்றைக்கி உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் எனக்கு தெரியும், அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு வெளிப்பாடும் தேவையில்லை, அவ்வளவும் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ அவர் பேசுகிறாரு. 5:30க்கு ஆரம்பித்த பேச்சு அப்புறம் ராத்திரி 1:30 மணிக்கு முடியுது. 1:30 மணிக்கு அவர் எழும்புறாரு. நான் நினச்சேன், ஐயோ சாப்பாடெல்லாம் கொழுந்து போயிருக்குமே அப்படின்னு நினைக்கல. அவர் எழும்பிட்டு, அது டிசம்பர் மாதமாக இருந்ததுனால அவர் சொல்கிறாரு, தம்பி பனி பெய்யுது, அதனால் இந்த அங்கவஸ்திரத்தை உன் தலையில் கட்டிக்கோன்னு சொல்லி அவர் போட்டிருந்த அங்கவஸ்திரத்தை எடுத்து என் தலையில் கட்டி விட்டுட்டு மறுபடியும் உட்கார்ந்து திரும்ப பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இவ்வளோ உபதேசம் நீங்கள் யார்கிட்டயா கேட்டிருக்கீங்களா? ஒரு பிரசங்கத்தை கேட்டோன்னா எப்போ முடிப்பார்? ஏன் நீயே முடிச்சுட்டு போக வேண்டியது தானே இந்த பக்கமா? ஒரு லேடி வந்தது, தான் பிரச்சனையை 1/2 மணி நேரம் சொல்லுது. பாஸ்டர் இப்படி ஆகும், அப்படி ஆகும், இப்படி ஆகும், அப்படி ஆகும், இப்படி ஆகும். 1/2 மணி நேரம் தான் பிரச்சனையை சொல்லி முடிச்சுட்டு சொல்லுது, பாஸ்டர் நேரம் ஆயிட்டு, சுருக்கமாக ஒரு ஜோம் பண்ணி அனுப்புவீங்களேன். நான் சொன்னேன், பொல்லாதவளே உட்காருங்க, நீ 1/2 மணி நேரம் பிரச்சனை சொன்னால் உனக்கு 1 மணி நேரம் உபதேசம் வேண்டி இருக்கு, உட்காரு. அப்போ எப்படி தான் மக்களை நடத்துறதுங்கிறீங்க? மக்கள் நம்மளை பாஸ்டரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெருசுங்க. பாஸ்டரே நீங்கள் புரிஞ்சு கொள்ளாத பட்சத்தில் இயேசுவை புரிஞ்சு கொள்வது ரொம்ப கஷ்டம். உங்கள் பாஸ்டர் ஏன்னா அவருடைய பிரதிநிதியாக வந்து உட்கார்ந்துருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு எப்போ முடிச்சா தெரியுமா? ராத்திரிக்கு டிசம்பர் மாத பனியில் உட்காந்து பேசுகிறோம். நான் ஆரம்பத்தில் அவர் பேசும்போது எனக்கு இடுப்பு வலி தாங்க முடியல, இப்படி நெளிகிறேன், அப்படி நெளிகிறேன். பிறகு பார்த்தேன், அவர் என்னை விட 15 வயசு கூட உள்ளவர் இப்படி உட்காந்து பேசுகிறாரு. நானே யோசித்தேன், சே போதிக்கிறவர் இப்படி பேசுகிறாரு, நான் ஏத்துக்கு இப்படி அடையாளம் காட்டணும்னு சொல்லிட்டு வைராக்கியம் வந்து நானும் இப்படி நின்றுட்டேன். சொல்லுங்கன்னு உட்காந்துட்டேன்னா அவர் பேசுகிறாரு. பிறகு காலையில் 3:45 முடித்தார். முடிச்சுட்டு சரி தம்பி சாப்பிட போவோம், வீட்டுக்கு போனால் ரோஸ்மேரி அந்த சின்ன கிச்சனுக்குள்ளே சமைச்சிட்டு அங்கே வச்சுட்டு தரையில் சுருண்டு தரையில் படுத்து கிடக்கு. நாங்கள் போய் எழுப்பி அதுக்கப்புறம் சாப்பாடு வை, நாளை ஆளுக்கு சாப்பிட்டோம்னா எங்களுடைய பண்பு எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள். நாங்கள் பண்பட்டவங்க ஊழியத்தில் வசனம் எங்களை அவ்வளவு புடம்பிட்டுருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு உங்கள் ஒவ்வொருவர் மேலே வச்சிருக்கிற அன்பில் தான் இப்படியெல்லாம் நடத்துவார். சும்மா நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு வராத ஆள்னா உங்கள் கிட்ட ஏறெடுத்து பார்க்க மாட்டார். உங்கள் அர்ப்பணிப்பு இருக்கணும். கலப்பையில் கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கக்கூடாது. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான், உலகமென் பின்னே, சிலுவையன் முன்னே, அப்படி வாங்க பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மாலாம் ஆள்கிட்டலாம் பேசுகிறது கிடையாது. அவர் வித்தியாசமானவர். நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் ரொம்ப பேசுவார். நான் சொல்லுவேன் பேச மாட்டார்.
சும்மா தகுதி இல்லாத ஆள்கிட்டெல்லாம் அவர் பேசிட்டு நேரத்தை போக்க மாட்டார். இதயம் திறந்து கதறி கண்ணீர் விட்டு அவருடைய பாதத்தை தழுவி கொள்கிற ஆட்கள்கிட்ட தான் பேசுவார். ஹல்லேலூயா. மார்த்தாள்கிட்ட கூட பேச மாட்டார், பாதத்தில் உட்கார்ந்த மரியாள்கிட்ட பேசுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் மரியாள் போல அது அப்படி இருக்கணும். இயேசு உங்களோட பேசணும்னு விரும்பித்தான் இப்படியெல்லாம் நான் சொல்கிறேன். அவரை கர்த்தரா இயேசுவை அறிகிற அறிவில் வளருங்கள். இயேசுவை அறிகிறது ரொம்ப கஷ்டம். அறியணுமானா பரிசுத்தாவி வேணும், இல்லைன்னா அறிய முடியாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, எருசலேமை நோக்கி இயேசு போய் கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் சொல்கிறாங்க. குருத்தோலைகளை எழுத்தலாம் அசைக்கிறாங்க, வஸ்திரங்களை தெருவில் விரிக்கிறாங்க. என்ன வரவேற்பு வரவேற்பு வரவேற்பு. கழுதை குட்டி வரவேற்பு நடுவில் இயேசுவை ஏற்றி கொண்டு போகுது. எல்லா குழந்தைகளும் பெரியவங்களும் ஓசன்னா ஓசன்னா, பெரிய வரவேற்பு. அன்னைக்கு இயேசுக்கு கிடைச்ச வரவேற்பு இந்த கடைசி காலத்தில் சபைக்கு கிடைக்கும். அதனால் சபை கவனமாக இருக்க வேண்டும். எந்த நாட்டில் இருந்தாலும் சபைக்கு வரவேற்புன்னு வரப்போகுது, பெரிய வரவேற்பு வரப்போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் இயேசு கழுதை குட்டியில் மேலே ஏறி போகிறார். அவ்வளோ வரவேற்பு நடுவில் அவர் எவ்வளோ குதூகலமாக இருக்கணும். ஆனால் எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். அதான் சொன்னேன், இவர் வித்தியாசமானவர். வரவேற்பு நடுவில் கண்ணீர் விட்டு அழுவார். இப்போ ஹவு யூ வாட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் கைண்ட் ஆஃப் திங். இப்போ பெரிய விழாக்கள் வரும் பொழுது நான் போய் என்னை காட்ட மாட்டேன், அமைதியாக ஒரு ஓரமாக. என் லைஃப்பில் கஷ்டமான காரியங்கள் வரும் பொழுது, அல்லது இப்படி சொல்கிறேன், சந்தோஷமான சமயங்கள் வரும் பொழுது நான் அந்த சந்தோஷத்துக்குள் ரொம்ப நுழைய மாட்டேன், அமைதியாக இருப்பேன். துக்கமான காரியங்கள் வரும் பொழுது சந்தோஷப்பட்டு கைத்தட்டி கர்த்தரை துதிப்பேன், மாற்றி செய்வேன். நிறைய பேர் அப்படி செய்ய முடியாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரை புரிந்து கொள்ளுங்கள். அவர் பெரிய வரவேற்பு நடுவிலே கண்ணீர் விட்டு அழுதார். அதனால் சில பேருக்கு கல்யாண வீடு இந்த மாதிரி வரவேற்புகள் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் கண்ணு மண்ணு தெரியாது, பைபிள் தெரியாது, பைபிளை கொண்டு போக மாட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளை பைபிளை கையில் வைக்க மாட்டாங்க. பூச்செண்டை பூவாக காப்பாற்றும், பைபிள் தான் காப்பாற்றும். when you are young carry the Bible and when you get old the Bible will carry you. நான் பைபிளை சின்ன வயசில் தூக்கினதுனால இன்றைக்கி உலகம் முழுவதும் இந்த பைபிள் தானே தூக்கிட்டு போகுது. வேறு என்ன புத்தி இருக்குது எனக்கு? ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த பைபிள் உங்களுக்கு பல்கலைக்கழகம், உங்களுக்குள்ள அவ்வளோ ஞானத்தை கொடுக்கும். இந்த பைபிளும் பரிசுத்த ஆவியும் போதும் பிரதர். உங்களுக்கு நீங்கள் எங்கேயும் ஜெயிப்பீங்க பிரதர், எங்கேயும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க சிஸ்டர். ரெண்டையும் பிடிச்சிக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியும் வேதமும். ஹல்லேலூயா. சொன்னேன், சபையும் இயேசுவும் இருந்தாலே போதும். சபையும் ஒரு பாஸ்டர் இருந்தால் உங்களுக்கு போதும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இதையும் சொல்கிறேன். எத்தனை பேர் விளங்கி கொள்கிறீர்கள்? எத்தனை பேர் நான் பேசுகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா? இன்னொரு வசனம் சொல்லுது, லூக்கா 12:1. அப்பொழுது ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படிங்கிறார். ஆக்சுவலி இங்கே பாருங்கள், ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக திரளான கூட்டம் வருது. அப்போ நம்ம எல்லாரும் கூட்டத்தை பார்த்த உடனே யார்கிட்ட போய் பேச போவோம்? கூட்டத்துக்கு தான் பேசுவோம். ஏசு கூட்டம் திரளாக வரும்போது அவங்ககிட்ட பேசாமல் இந்த 12 சீசர்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கார். இவர் எப்போ என்ன பண்ணுவாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பைபிளை நீங்கள் நிறைய வாசிக்கணும், சுவிசேஷங்களை வாசிக்கணும். ஆவியானுடைய வழி வித்தியாசம். காற்றின் வழி நமக்கு தெரியாது, அது எந்த வழியில் காற்று வந்து எந்த வழியாக போகுது தெரியாது. அதே மாதிரி ஆவியானவருடைய வித்தியாசமான வழிகள். பரிசுத்த ஆவியானவர் இயேசுனுடைய அந்த விருப்பத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். இயேசு எதை வெறுக்கிறாரோ அதையும் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். இயேசுவோட பாதை எப்படி இருக்குதுங்கிறத வெளிப்படுத்தி கொடுப்பார். அதனால் உங்களுக்கு பரிசுத்த ஆவி ரொம்ப தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அவர் பேதுரு சீசன், அவர் போய் மீன் பிடிக்கிற, நைட்டெல்லாம் மீன் பிடிக்க போய் ஒன்றும் கிடைக்கல. இரவெல்லாம் ராவெல்லாம் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை. இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அந்த வலையை கிழிச்சு எரியத்தான் தோணும் கோபத்தில். ஆனால் காலையில் பேதுரு வலையை அலசி கொண்டு இருக்கிறான் பொறுமையாக. இன்னைக்கு கிடைக்கல, நாளைக்காவது கிடைக்கும், அப்படி தானே? இதே மாதிரி உங்கள் ஜபத்துக்கு இப்போ பதில் கிடைக்கலன்னா ஜபத்தை நிறுத்திடுறாங்க. இன்னைக்கு கிடைக்கல, நாளைக்கு மறுபடியும் வந்து ஜெபம் பண்ணுங்க, வெற்றி கிடைக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் வலையை அலசி கொண்டு இருக்கிறான்.
இயேசு அங்கே போய் வலது பக்கம் நீ ஆழத்தில் தள்ளிக்கொண்டு உன் மீன் பிடிக்கும்படி வலையை போடுனார். அப்போது அவன் போய் ஆழத்தில் கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி அவன் வலையை போடுகிறான். ஏகப்பட்ட மீன் வந்து அப்புறம் அள்ளி போடுறாங்க. படகு நிரம்பிட்டு, அவன் படகு நிரம்பி அவன் சைகை காட்டி கூப்பிடுறான் இன்னொரு படகு, அவன் படகு வந்து செகண்ட் போட், அதையும் நிரப்புறான். ஸோ 2 போட்டும் நிரம்பி இருக்கு. இப்போ பேதுரு மைண்ட் எப்படி இருக்கும்? யோப்பா பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன், இன்னொன்று படகு 2 படகு நிரம்பி இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பான். அப்போ பார்த்து ஏசு என்ன சொல்கிறாரு? ஃபாலோ மீ அப்படிங்கிறார். இதை முதலே சொல்லக்கூடாதா? இந்த மீன்கள்லாம் கிடைக்கும் முந்தி சொல்லியிருந்தா ஈஸியாக ஃபாலோ பண்ணியிருக்கலாம். 2 படகையும் மீனால் நிரப்பிட்டு அவ்வளோத்தையும் விட்டுட்டு ஏன் பின்னால் வான்னா யார் போவா? ஆனால் போகணும். அவன் தான் உண்மையான சீசன். பாருங்க, நீங்கள் இயேசுவை பின்பற்றி நான் இதோ வருகிறேன்னுங்க, அந்த நேரம் பார்த்து உங்களுக்கு 2 இடத்துல வேலைக்கு வரும். இந்த கம்பெனியில் வந்து உடனே சேரு, இந்த கம்பெனியில் உடனே சேரு. 9000 திராம் உனக்கு சம்பளம், உனக்கு அங்கே 11,000. சும்மா நானாக சொல்கிறேன், நான் வெளிப்பாடுன்னு நினச்சிடாங்க. 11,000 திராம் உனக்கு சம்பளம் தாரேன்னு அங்கே வருது. இங்கே இயேசு கூப்பிட்றார், வா இயேசுவின் பின்னால் போகிறாயா, நீ ஊழியத்தை செய்வாயா இயேசுக்காக. இங்கே வந்துட்டு இயேசுவே நான் ஊழியத்தை செய்யத்தான் வந்தேன், ஆனாலும் தேவனே இந்த நேரத்தில் நீர்தான் 2 கம்பெனிலேருந்து வேலை கிடைக்க பண்ணியிருக்கேன்னு திருன்னு முழிப்போம். இப்படி முழிக்கிறவங்களெல்லாம் நாங்கள் எத்தனை பேரை பார்த்துருப்போம். உடனே இவங்க ஊழியமும் வேண்டாம், ஒன்று வேண்டாம், சபையும் வேண்டாம் சொல்லிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. இப்படித்தான் நடந்தது. வேலையும் வரும், ஊழியத்துக்கு பைபிள் காலேஜுக்கும் போகணும், 2 வந்து நிற்கும். எதை செலக்ட் பண்ணுவீங்க? அங்கே தான் அழைப்பின் உறுதி இருக்குது. அப்போ சொல்லுவீங்க, ஆண்டவரே வேலை எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் போங்க அப்படின்ட்டு நீங்கள் போய் பாருங்கள். என்ன நடக்கும்? வீட்டில் உள்ளவங்க எல்லாம் உங்களை கல்லை கொண்டு எறிவாங்க, எல்லோரும் திட்டுவாங்க, கெட்ட வார்த்தை சொல்லி பேசுவாங்க. எத்தனை பேர் அப்படி திட்டி அனுப்பியிருக்காங்க தெரியுமா? தாய் தகப்பனும். எங்கள் அப்பாவே நீ வீட்டை விட்டு விரட்டுறாங்க, அப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை, இல்லாதவனையே அவர் விரட்டியிருக்கார். அப்போ அங்கே ஒரு பாஸ்டர் இருந்தார், பாஸ்டர் ராஜேந்திரன். அவர் இந்து மார்க்கத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்துட்டார். அவன் அப்பாட்ட சொன்ன உடனே, அப்பா நான் ஊழியத்துக்காரன் மாற போகிறேன், நான் ஐடிஐயில் படித்தேன், ஆனால் நான் இப்போ ஊழியம்தான் செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் கோவப்பட்டு, இங்கே பாரு, நீ பிச்சைக்காரனாகி ஒரு நாள் இதே ரோட்டில் பிச்சை எடுத்து என் வீட்டில் வந்து பிச்சை கேட்ப, நான் உனக்கு பிச்சை கூட கொடுக்க மாட்டேன், போ அப்படின்னு விரட்டி விட்ட அப்பா. ஆனால் வெளியே போனால் இயேசு நம்பி போனால் வெக்கப்படு விடுவாரா? இயேசு நம்பி போன ஆள் பெரிய ஊழியக்காரர் ஆகிட்டார், பெரிய பாஸ்டர் ஆகிட்டார், பெரிய பைபிள் காலேஜ். பிறகு கடைசி காலத்தில் அப்பா அங்கே வந்து தான் இருந்துட்டு விசிறிக்கிட்டு இருந்தார். சோத்திரம் அப்பாவுக்கே இழைப்பாறுதல் கொடுக்குற மனுஷன் ஆக்கிட்டார். எங்கள் அப்பா வீட்டை விட்டு போன்ட்டார். அவர் என்ன சொன்னார்னா, நானே ரட்சிக்கப்படலை, நீ எங்கடா ரட்சிக்கப்பட முடியும்? அப்படி வீட்டை விட்டு வெளியே போனாரும், வெளியே ஒன்றும் இல்லாமல் தான் நான் வந்தவனை வாழ வைத்த தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஒரு ஸ்தோத்திரம். அதெல்லாம் ரொம்ப சொன்னேன், நானே ஒரு சென்சிட்டிவ் ரொம்ப அழுதுருவேன், ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். பிரதர், இங்கே இருக்க ஒருத்தருக்கும் சொல்கிறேன், நாங்கள் பட்ட கஷ்டம் அளவுக்கு நீங்கள் படலை, அதை மட்டும் உங்கள் கஷ்டம் ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க. ஒரு அம்மா வந்துச்சு, ஃபஸ்ட்டு எனக்கு யோபுவை போல கஷ்டம் இருந்துச்சு. சரிம்மா அப்படியாம்மா ஜெபம் பண்ணணும்னு ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த ஹார்லிக்ஸையும் குடிச்சிட்டு அடுத்த வீட்டுக்கு போனேன். அங்கே ஒரு அம்மா இருந்துக்கிட்டு, பாஸ்டர் இந்த உலகத்திலேயே நான் தான் யோபு, எனக்கு யோபுவை போல கஷ்டம். அப்படியாம்மா கொண்டா, அது காப்பி கொடுத்தது, அதையும் குடிச்சிட்டு அடுத்த வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு லேடி உட்காந்துட்டு, பாஸ்டர் இந்த உலகத்தில் வேறு யாருக்கெல்லாத சோதனை எனக்கு தான், நான் தான் யோபு. ஆளாளுக்கு யோபுன்ட்டு அலைவாங்க. அவன் கஷ்டம் அவனவனுக்கு பெருசாக இருக்கும். ஆனால் இயேசு தெரிந்தவனுக்கு ஒரு கஷ்டமும் பெருசாக கிடையாது சார். அவரை நினைச்சா சரி, அவர் உங்களை ஆதரித்து தூக்கி விட்டுருவார். ஜூன் மாதம் உங்களுக்கு வெற்றியின் மாதம். ஜூன் மாதம் இயேசுவை அறிகிற அறிவு பெருகும்படியான மாதம். நீங்கள் சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ மாட்டீங்க, கரெக்டாக வாழ்வீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில மனைவிமார் கணவன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்கிறாங்க, அது ஒரு டைப்பு. வாழ பிடிக்கலை, வேறு என்ன செய்ய வாழுவோன்ட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதிருப்தியோடு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இயேசுவை வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்தியாக இருக்கும்.
நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தி, ஆத்மாவில் திருப்தி, மனதிலே சந்தோஷம். அருமையானவர்களே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் தான் நான்லாம் ஊழியத்துக்கு போனேன். தெருவாக போய் பிரசங்கம். ஆமாம், தமிழ்நாடு ஃபுல்லாக, மதுரை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், சென்னை முழுக்க, மும்பையில், டெல்லியில், எல்லா இடங்களிலும் லட்சக்கணக்கான துண்டு பிரதிகளை ஓடி ஓடி கொடுப்பேன். வாசிங்க இயேசுதா ரொம்ப நல்லவர்னு படியிலெல்லாம் ஏறி ஓடுவேன், நடக்க மாட்டேன். அதான் இன்னைக்கு வரைக்கும் என் கால்களை பலப்படுத்தி வச்சுருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என் ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன், ஒரு அம்மா அங்கேருந்தே அழுதுகிட்டு வருது. ஸ்பீடை வந்து ஐயா அப்படின்னு, எனக்கு அவசரமாக நான் போகணும். அந்த நேரத்தில் இது வந்துட்டு நிற்கிது. அந்த அவசரத்தில் சொன்னேன், சரி போடுங்க ஏதோ சொல்ல முற்பட்டுச்சு. நான் கேட்காம முழங்கால் போடுங்க என்ன போட்டு எலும்பி, மறுபடியும் போட்டு எலும்பி அது பூரா சந்தோஷமாக சொல்லுது. ஐயா 17 வருஷம் எனக்கு முட்டு வலி, முட்டு போடவே முடியாது, அதுக்காகத்தான் ஜெபம் பண்ணவே வந்த உடனே முட்டு போடுங்க நீங்கள் போட்டேன், இப்போ முடியுதுன்னு போட்டு எழும்புது. நான் போயிட்டேன். அது 5-6 தடவை போட்டு பார்த்துட்டு தேடி இருக்கும், பாஸ்டரை காணுவேன். நீ எவ்வளோ நேரம் அற்புதம் பெறுவேன், அதுக்கு நான் எனக்கு அற்புதம் வேண்டாம். அல்லேலூயா. எப்படி இது சுவாரஸ்யமாக பேசுகிறது, சரியா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்கள் படகு 2ஐயும் நிரப்புவார், அவ்வளோ விட்டுட்டு வாம்பார். சம்மதமா? இயேசுவோடு போகிறதுக்கு சம்மதமா? பிறகு இயேசு உயிர் தெந்தாச்சு, கடற்கரைக்கு போகிறாரு. பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டான்னு கேட்குறாரு. ஆண்டவரே ஒன்றும் இல்லை. அப்போ போங்க கடலில் போய் வலது பக்கம் வலையை போடுங்கன்னாரு. உடனே போய் வலையை போட்டு எத்தனை 154 மீனை பெரிய வலையை இழுத்துட்டு வராங்க. பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உண்டான்னு கேட்ட தேவன் இவங்க மீனை பிடிச்சிட்டு வர்ற வரைக்கும் காத்திருக்கலை. அதுக்குள்ளே இவன் கடற்கரையில் வந்து பார்த்தா அங்கே எரிகிற நெருப்பையும் பொரித்த மீன் கண்டத்தையும் பார்த்தார்கள். இவர் எங்கே போய் பிடிச்சாரோ தெரியல. உங்களை போய் மீன் பிடிக்க சொல்லிட்டு அவர் அதுக்கு முந்தைய பிடிச்சு உங்களுக்கு பொரிச்சு வைக்கிற தேவன் அவர். ஆமாம், உங்கள் காரியங்கள் அதுக்காக மீனை பொரிச்சு வைப்பாருன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதாவது காரியங்களை அவ்வளவு தீவிரமாக செய்வார். உங்கள்கிட்ட கேட்பார் எனக்கு கொடுன்னு, ஆனால் நீங்கள் தயங்காமல் கொடுத்து பாருங்கள். அவர் அந்த பக்கத்தில் உங்களுக்கு அடுத்த இதை ரெடி பண்ணி நீ உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு முந்தைய அவர் கொடுப்பார். என்னங்க இவரை புரிஞ்சு கொள்றதுன்னா, அவரை புரிஞ்சு கொண்டீங்கன்னா இரவெல்லாம் காத்திருப்பீங்க ஜெபத்தில். ராத்திரி பகல்னு பார்க்க மாட்டீங்க, தூரம் பார்க்க மாட்டீங்க. கடமைக்காக மட்டும் சண்டே மட்டும் சர்ச்சுக்கு வந்துட்டு போகிற ஆட்களாக இருக்க மாட்டீங்க. பாஸ்டர்கிட்ட திரும்ப ஃபோன், ஐயா எதுவும் கூட்டம் வைக்கிறீங்களா, சொல்லுங்க ஐயா நாங்கள் வரணும். அங்கே வேறு எங்கேயும் இல்லைன்னா உங்கள் வீட்டிலையாவது வைங்க, நாங்கள் வரோம். ஏன்னா இயேசுவின் மேலே அவ்வளவு அன்பு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வார், நிறைய அற்புதம் செய்வார் பிரதர். இந்த ஜூன் மாதத்தில் அவரை நீங்கள் நல்லாவே புரிந்து கொள்வீங்க, பார்த்துக்கொள்ளுங்க. பைபிள் சொல்லுது ஏசாயா 45:15 இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தரை அறிஞ்சு கொள்ளுங்க. உங்கள்கிட்ட ஓயாமல் வந்து தன்னை காட்ட மாட்டார், மறைத்து கொண்டு இருப்பார். He hides himself. That kind of God we have. அவர் சும்மா எல்லாருக்கும் தரிசனம் கொடுப்பார்னு மட்டும் நினைக்காதீங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்தான் நடக்கணும். நாங்களாம் ரொம்ப தரிசனம்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு சொல்லிட்டார், தரிசித்து நடக்கிறது சரி கிடையாது, விசுவாசித்து நடக்கிறதான் சரின்னு சொல்லிட்டார். இதுக்கு மேலே எனக்கு தரிசனம் கூட ஆண்டவரே. இப்படி கேட்காதீங்க, நான் சர்ச்சுக்கு போகலாமா வேண்டாமா, இன்றைக்கி எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழும்பி வெளிப்படுத்தும் ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு இன்றைக்கி போகணுமா வேண்டாமா ஆண்டவரே, வெளிப்படுத்தும் ஆண்டவரே. கேட்கக்கூடாது. அப்படியானா நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொன்றுக்கும் கேட்கணும். எடுத்து பல்லு விளக்கும்போது, தேவனே எனக்கு பல்லு விளக்கலாமா வேண்டாமா, எனக்கு வெளிப்பாடு தாரும் ஆண்டவரே. அதெல்லாமா கேட்குறீங்க? சும்மா தானே பல் விளக்குறீங்க, காலையில் அவுக்குன்னு சாப்பிட்றீங்களே, அதனால் வெளிப்பாடு வாங்கியா சாப்பிட்றீங்க? நிறைய எல்லா விஷயத்துக்கும் வெளிப்பாடு நமக்கு தேவையில்லைன்னு சொல்ல வரேன். நமக்கு கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்துட்டாரு, நம்ம பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதிட்டாரு, திருவிருந்தில் பங்கு கொடுத்துட்டாரு, பரிசுத்த சபையை கொடுத்துட்டாரு, நமக்கு கண்காணிக்க பரிசுத்தவானை கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே சந்தேகம் உன் லைஃப்பில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உன் விசுவாசத்துக்கு பலனை ஜூன் மாதத்தில் பார்ப்பீங்க. நீங்கள் உன் விசுவாசத்தின் பலன் உனக்கு இந்த மாதம் கிடைக்கும்.
கடினமான எல்லாத்தையும் லகுவாக்கி தருவார். நீ எழுதி கொடுத்த அத்தனையும் லகுவாக்கி தருவார். அப்படிப்பட்ட கர்த்தர். அதுவும் நான் சொன்னேன்னு செய்வார் சில விஷயம். ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்ட ஆண்டவரை பின்பற்றி வந்திருக்கேன்ல, நான் சொன்னால் கேட்பார். அதை எத்தனை தடவை செக் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? அவர்கிட்ட போய் 100 தடவை கேட்பேன். நான் சொன்னால் கேட்பீங்களா, நான் சொன்னால் கேட்பீங்களா? அவர் கேட்குற மாதிரி சொல்லுவார், கேட்க மாட்டார். அதையும் புரிந்துட்டு திரும்ப திரும்ப முட்டி மோதி அலறி கஷ்டப்பட்டு உபவாசம் இருந்து சில பல சந்தோஷங்களை ஒருத்து வெறுத்து இதெல்லாம் பண்ணி தான் அந்த உரிமையை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதனால் நான் சொன்ன அவர் கட்டாயம் கேட்பார். உங்கள் கடினமான காரியங்களை கொண்டு வந்து எடுத்து கொடுத்துருக்குறீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் சமப்படுத்தி சரிப்படுத்தி உங்களை அனுப்புவார். அப்போது அவர் ரொம்ப வெளிப்படுத்த மாட்டார், ரொம்ப மறைஞ்சு தான் இருப்பார். உங்கள் வீட்டில் இருப்பார், கண்ணுக்கு தெரியாது, மறைஞ்சிருப்பார். அல்லேலூயா. நான் ஒரு தடவை ஒரு பெரிய பப்ளிக் மீட்டிங்கில் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது ஆல்டர் கால் கொடுத்தேன். 1.5 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு ஆல்டர் கால் கொடுத்தா நிறைய பேர், ஒரு 350 பேர்கிட்ட முன்னமலா வந்து நிற்கிறாங்க. அப்போது அதில் ஒரு பிராமணால் வந்து நிற்கிறார். பிராமின் மீன்ஸ் பூநூல் மட்டும் போட்டிருக்கிறாரு, வேஷ்டி கட்டி இருக்கிறாரு. இங்கே விபூதி 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 விபூதி, எல்லா இடங்களிலும் விபூதி. இவர் வந்து நின்று இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கார். எனக்கு அவர் மேலே ஒரு ஆர்வம். கீழே இறங்கி போய், ஐயா நான் பேசுனதில் எந்த வார்த்தை உங்கள் மனதை தொட்டுச்சின்னு கேட்டால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா நீங்கள் 1.5 மணி நேரம் சொற்பொழிவாற்றினீர்கள், எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை அப்படின்னார். எனக்கு வேதனையாக போச்சு. அப்போது ஒரு பிராமண மனுஷன் ஒரு இந்துவுக்கு விளங்காமல் 1.5 மணி நேரம் விளங்காத பிரசங்கத்தை பண்ண போய் தானே இந்தியா ரட்சிக்கப்படாமல் இருக்குது. எல்லாமே கிறிஸ்தவங்களுக்கு விளங்குற மாதிரியே பேசி விட்டாங்க நாட்டை. இனிமே எத்தனை பேர் நான் பேசுகிறது சரி பாஸ்டர் கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்கிறீங்களா, முடிங்கன்னு சொல்கிறீங்களா? சில பேர் பாஸ்டர் நீங்கள் வேணால் பேசிக்கிட்டு இருங்க, நாங்கள் போகிறோம். எனக்கு அந்த டைமை தான் பார்க்குறேன், 8:30 மணி தான் ஆகுது. கர்த்தருக்கு சோதரம். நான் உண்மையிலே அதை பார்த்துட்டு தான் போய் 8:45 தானே ஆகுது, இன்னும் கொஞ்சம் பேசும். என்ன மணி இப்போ கரெக்டாக? ரொம்ப ரொம்ப சாரி. ஏன்னா நான் அங்கே ஒரு டைம் இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு அது ஒரு வேளை அப்படியே போனாலும் 7:45 இருக்கலாம், இல்லை 8:45 இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். பிரதர் இது மாதிரி இப்போ நான் என்னுடைய குறிப்புகள் வச்சுருக்கிறேன், அதில் வந்து பாதியை முடிச்சிருக்கேன். இதே மாதிரி நிறைய இயேசுவை பற்றி பாதி இன்னும் இருக்குது. அந்த ரகசியங்களெல்லாம் அறியணும். இதெல்லாம் நான் எங்கேருந்து படித்தேன்? சும்மா பைபிளில் படித்த ஒன்றும் விளங்கிறாது. நீங்களும் தானே பைபிள் படிக்கிறீங்க, விளங்கிறாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, ஆவியானவர் எங்கேயோ வெளிப்பாடும் உண்டு. இந்த வேதத்தை அவர் தான் வெளிப்படுத்தி தரணும். நமக்கு அவருடைய தன்மையை வெளிப்படுத்தி தரணும். அவர் எப்படிப்பட்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கணும். இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வெளிப்பாடு கிடைக்கும். ஜஸ்ட் வாக் க்ளோஸ் வித் காட். தேவனோட ரொம்ப நெருங்கி வாழுங்க, சரியா? சும்மா வராதிங்க, சும்மா உண்மையாக நெருங்குங்க அவர்கிட்ட. எளிமெளிப்போமா? இப்போ ப்ளீஸ் ஸ்டாண்ட். லெட் இஸ் ஆல் ஸ்டாண்ட். ஹalleluya, ஹalleluya. உங்கள் எல்லாரை விட நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், அது எனக்கு நல்லா தெரியும். என்றாலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது எனக்கே சந்தோஷமாக இருக்குது. ஹalleluya. நான் வந்து நானே சுவாரஸ்யமாக அனுபவிக்காத செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். எனக்கே ரொம்ப சந்தோஷமாக, எனக்கு சாப்பிட்டு பார்த்து அது டேஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு பரிமாறுவேன். அந்த மாதிரி தான் இந்த செய்தி. ஆகையினால் மகனே மகளே, இந்த ஜூன் மாதம் உனக்கு விசேஷமாக இருக்க போகிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர்கிட்ட பேசுங்க, உங்கள் உணர்ச்சிகளெல்லாம் அவர்கிட்ட கொட்டுங்க. அவர் ரொம்ப நல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்கள் உணர்ச்சிகளெல்லாம் அவர்கிட்ட கொட்டுங்கன்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட விழுந்து கதறி அழுது சத்தம் போடுங்க. அப்படி கதறி அழுதுருங்க, சத்தமாக ஒரு நேரம் கதறி அழுது. வேறு யார்கிட்ட போய் அழ முடியாது, பரியாசம் பண்ணுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவிட்டு அப்படி இல்லை. அவர் கத்தி அழலாம். நான் அப்படிலாம் அழுதுருக்கேன், சத்தம் போட்டு அழுகிறதுக்கு இடம் தேடி போய் அழுவேன். நான் சத்தம் போட்டு அழுது இயேசுவேன்னு கதறி இருப்பேன். என்னை ரொம்ப கிருபை கொடுத்தார், என் மேலே ரொம்ப அரவணைப்பார். அதே மாதிரி பிரதர் சிஸ்டர், நீங்கள் கர்த்தருக்கு உங்களை அப்படியே அர்ப்பணிங்க. நான் ஒரு பிராமண ஆளை பற்றி சொன்னேன். அந்த ஆள் ஏன் முன்னால் வந்து நின்னாருன்னு கேட்டால் அவர் சொன்னார், ஐயா நான் பின்னால் அந்த மரத்துக்கு பின்னால் உட்காந்து நீங்கள் பேசுகிற பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் நீ எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுங்க, பிரார்த்தனை செய்வோம்னு சொன்னீங்க.
நான் உடனே மேடையை பார்த்து கொண்டு பின்னால் நின்று கொண்டிருந்தேன். ஐயா என்னன்னு சொல்லுவேன். சாட்சாத் இயேசுநாதர் சாமி மேடையில் உங்கள் வலது பக்கத்தில் வந்து நிற்கிறத நான் பார்த்தேன். அவர் சிரித்த முகத்தோட என்னை பார்த்து மகனே வான்னு கூப்பிட்டாரு. அதனால தான் நான் வந்து முன்னால் நிற்கிறேன்னு சொன்னார் பாருங்க. இன்னைக்கும் என் வலது பக்கத்தில் கர்த்தர் நிற்கிறார். மீனா மாலா கத்தரா கஷகலரா, உங்கள் வலது பக்கம் கர்த்தர் நிற்கிறார். நீங்கள் அவர்கிட்ட உங்கள் உணர்ச்சிகளை கொட்டுங்க. ஆமாம், ஏதாவது கவலை இருந்ததுன்னா கொட்டிருங்க, வருத்தங்கள் இருந்தால் கொட்டிருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். நடவடிக்கை எடுப்பார். எங்கே நடவடிக்கை எடுக்கணுமோ, எங்கே யுத்தம் பண்ணணுமோ கரெக்டாக செய்வார். இப்பொழுது வலது கரத்தை எல்லாரும் உயர்த்திக்கலாம். நான் ஜெபம் பண்ணுறேன். நான் வியாழக்கிழமை புறப்பட்டு இந்தியாவுக்கு போகிறேன். எங்கள் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி வைங்க, இடது கரத்தை உங்கள் இதயத்தில் வைங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் ரொம்ப முக்கியம் பிரதர், யூ ஆர் அன் இம்பார்ட்டன்ட் பர்சன் என்று கர்த்தர் சொல்கிறார். மகளே, நீ ரொம்ப முக்கியமான பிள்ளை. நீ சாதாரணமாக வாழ்ந்துடாத, நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக வாழணும், ரொம்ப கிரேஷியஸாக வாழணும். நீ ரொம்ப பொருத்தனை பண்ணி வாழணும். உன் தாயின் கற்பத்தில் நான் உன்னை தெரிந்தெடுத்த போது நான் எனக்காக உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். ஆகினால் நீ கலங்காதே, உனக்கு வேண்டியதை நான் செய்வேன். பொறுத்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகாபிரபு சர்வ வல்லமுள்ள தேவனை, இந்த சபையை ஆசீர்வதியும், இந்த நல்ல தேவ மனிதனை ஆசீர்வதியும், அம்மாவை ஆசீர்வதியும், இந்த 2 பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவர்களை ஆசீர்வதிக்கிறது போலவே இங்கே கூடி வந்திருக்கிற அவ்வளவு பேரையும் ஆசீர்வதியும். ஒருவராவது குறைந்த வாழ்க்கை கூடாது. யாராவது குடும்ப இக்கட்டுகளில் விழுந்து கிடந்தால் அதில் இருந்து இவர்களை விடுதலையாக்கி இந்த ஜூன் மாதம் பெரிய நல்ல செய்தியை கேட்க பண்ணிடலாம். தொடங்கினதைகளை முடிக்கட்டும். எங்கேயாவது தொடங்கிவிட்டு பாதியாக நிப்பாட்டி இருந்தார்களானால் இந்த ஜூன் மாதம் அதை நிறைவு செய்யட்டும். ஆண்டவரே, சம்பள பெருக்கம் அவர்களுக்கு உண்டாகட்டும், ப்ரமோஷன் அவர்களுக்கு வரட்டும். நான் சொன்னால் நீங்கள் செய்வீங்க ராஜா, நான் சொன்னால் நீங்கள் செய்வீங்க, ப்ரமோஷன் வரட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, எல்லாரும் சிம்பிளாக கைத்தட்டி அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுறதில் மட்டும் சத்தத்தை காட்டுங்க. மெல்ல இயேசுவே 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா, இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவே 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 என்று சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது கூப்பிடுகிற யாவருக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இயேசு என்கிற நாமத்தில் விடுதலை, இயேசு என்கிற நாமத்தில் சுகம், இயேசு என்கிற நாமத்தில் அற்புதம், இயேசு என்கிற நாமத்தில் அபிஷேகம், இயேசு என்கிற நாமத்தில் வல்லமை, இயேசு என்கிற நாமத்தில் நமக்கு எல்லாம் இயேசு தருகிறார். விசுவாசத்தினை பாக்கியவதி, விசுவாசத்தினை பாக்கியவான் என்று சொன்ன அவருடைய வார்த்தையின்படியா நம்ம எல்லாரும் விசுவாசித்திருக்கிறோம். இயேசு என்கிற நாமத்தில் சொல்லி கூப்பிடும் பொழுது அவருடைய நாமத்தில் நமக்கு வெற்றி உண்டு, அவருடைய நாமத்தில் நமக்கு வல்லமை உண்டு. இயேசுவே, உடைய நாமத்தினால உடைய பிள்ளைகளை ஆண்டவரே அருமையான ஐயாவோடு கூட சேர்ந்து சபையில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து ஆண்டவரே ஐயா எங்களுக்கு கேட்டுக்கொண்டு இணங்க ஆண்டவரே ஐயாவுக்காய், அவருடைய ஆண்டவரே அம்மாவுக்காய், அவருடைய எல்லா பிள்ளைகளுக்காய், பேர பிள்ளைகளுக்காய், அவருடைய ஊழியங்களுக்காய் விசேஷமாய் செபிக்கிறோமாப்பா. இயேசுவின் நாமத்தினால ஃபோர்ட் ஆஃப் பிரைஸ் துதியின் கோட்டையினுடைய வல்லமை ஊழியத்தினால் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் இடத்துல ஊழியம் செய்யவும் கத்திரங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. தொடர்ந்து ஐயாவையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய ஊழியங்களையும் இன்னுமாய் ஆண்டவரே அவருடைய மனதில் என்னென்ன திட்டங்களை கத்தர் வைத்திருக்கிறோ எல்லா திட்டங்களையும் நிறைவேற்ற கத்தர் கிருபை பாராட்டுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டும், ஆசீர்வதிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருங்க, கர்த்தரை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவர்களாய். ஹல்லேலூயா. தெலுங்கில் வந்த அருமையான சகோதரர்களுக்காய் அருமையான தம்பி அந்த டிரான்ஸ்லேஷனுடைய சில பகுதிகளை சொல்லுவாங்க. ప్రభువైన యేసుక్రీస్తు నామములో వందనాలు. ఈరోజు దేవుడు చెప్పిన పాస్టర్ గారు చెప్పిన వాక్యం యోహాను సువార్త 15వ అధ్యాయం 26వ వచనంలో, తండ్రి యొద్ద నుండి మీ యొద్దకు నేను పంపబో ఆదరణకర్త అనగా తండ్రి యొద్ద నుండి బయలుదేరు సత్యస్వరూపైన ఆత్మ వచ్చినప్పుడు ఆయన నన్ను గూర్చి సాక్ష్యం ఇచ్చును.
ఈరోజు మనం చూసినట్లయితే దేవుడు యేసు ప్రభువారు మన కొరకు ఎవరిని పంపిస్తారంటే పరిశుద్ధాత్మ దేవుడిని పంపిస్తారు. పరిశుద్ధాత్మ దేవుడు వచ్చినప్పుడు మనల్ని సకల సత్యంలోకి ఆయన మనల్ని నడిపిస్తాడు. మనకు అర్థం కానివన్నీ కూడా పరిశుద్ధాత్మ దేవుడు ఏం చేస్తాడంటే మనకు అర్థమయ్యే రీతిగా చెప్తాడు అనమాట. అందుకే కదా యోహాను సువార్త అదే 7వ అధ్యాయము 4వ వచనంలో కూడా ఇంకో మాట చెప్పబడింది. ఏంటిదంటే, బహిరంగంగా అంగీకరింపబడ గోరువాడెవడో తన పని రహస్యంగా జరిగింపబడును, నీవు నీ కార్యములు చేయుచున్నడలా నిన్ను నువ్వే లోకమునకు కనబరుచుకో. అంటే మనము ఏదైనాను దేవుని నమ్మి కనుక మనము బహిరంగంగా యేసుని ప్రభువుని మనం ఒప్పుకున్నట్లయితే ఆయన మన జీవితంలోకి వచ్చి మన ప్రతి సమస్యను కూడా ఆయన ఏం చేస్తారంటే తీర్చివేస్తారంటే. అదే కదా మనం ఇప్పుడు ఇక్కడ ఇందాక చెప్పారు కదా, చిన్న బాక్స్లో మనకున్న మూడు కఠినమైన సమస్యలను రాసి కనుక మనం ఇచ్చినట్లయితే వాటిని వీళ్ళు ప్రార్థన చేశారు పాస్టర్ గారు. అవి ఏమవుతాయంటే దేవుడి దగ్గర మనకు ఏదైతే చాలా కఠినంగా చాలా కష్టంగా ఉందో అది దేవుడికి చాలా సులువైనదన్నమాట. కాబట్టి ప్రతి దానిని కూడా దేవుడు మనం ఏదైతే మన ఆరోగ్య విషయంలో కానీ, మన ఉద్యోగ విషయంలో, మన కుటుంబం విషయంలో కానీ, మన పిల్లల విషయంలో కానీ ఏదైతే మనం ఇది చాలా కష్టంగా ఉంటుందనుకున్నామో దాన్ని మనం దేవుడి దగ్గర తీసుకొచ్చి ప్రార్థన చేసినప్పుడు అది అతి సులువుగా ఏం చేస్తాడంటే పరిశుద్ధాత్మ దేవుడు దాంట్లోంచి తప్పించుకునే మార్గాన్ని మనకు చూపిస్తాడు. కాబట్టి ప్రతిదీ కూడా దేవుని సన్నిధిలోకి తీసుకొచ్చి మనం ప్రార్థన చేద్దాం. దేవుడు తప్పకుండా మనకు విజయాన్ని అనుగ్రహిస్తాడు. ఆమేన్. கர்த்தருடைய ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இப்பொழுதும் எல்லாரும் தேவனுடைய பிரசன்னத்தை எழுந்திருப்போம். ஆண்டவர் இயேசு நமக்கு நல்லவராய் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஐயா எத்தனாம் தேதி கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஜூன் 19, இந்த மாதத்தின் 19ஆம் தேதிக்குள்ளாய் நடக்கிற அற்புதங்களை, ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை, செய்த காரியங்களை எங்களோடு கூட நீங்கள் சொல்லுங்கள். அதை நாம் சாட்சியாக அறிவித்து ஐயாவுக்கு அறிவிப்போம்னு சொன்னால் அவங்க நமக்காக ஜெபித்திருக்கிறாங்க. அதே தரிசனத்தோடு கூட நாம் இருப்போம். நிச்சயமாய் கர்த்தரால் முடியாத காரியம் என்று சொல்லி ஒன்றுமில்லை. எனவே ஆண்டவரே, இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டில் எழுதியிருக்க எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் தான் உங்களுக்கு பதிலை தரக்கூடியவர், யாரும் கொடுக்கறதில்ல. ஆண்டவரே உங்களுக்கு பதிலை தருகிறார். விசுவாசத்தோடு கூட என்னென்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்களோ ஜூன் 19ஆம் தேதியோ அதுக்கு முன்னாடியோ நீங்கள் எங்களோடு கூட சொல்லுங்கள். இந்த காரியங்களை கர்த்தருக்கு அற்புதத்தை செய்தால் நம்ம எல்லாரும் தேவனுடைய நாமத்தை இந்த இடத்துலையும் மகிமைப்படுத்து. அதே போல் ஐயாவுக்கும் அதை அறிவித்து ஆண்டவருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்தும். அதே போல் ஐயாவுக்கு எப்படியாய் அம்மாவுக்கு அந்த பாஸ்டர் எப்படியா என்னை கனெக்ட் பண்ணாங்களோ அதே போல் தான் அவங்க ஐயா கூட தெரியாது. என்னுடைய மனைவி நான் கல்யாணம் முடித்து எங்களுக்கு குடும்பத்தில் அப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். முதல் 2 வாரத்தில் அந்த துதியின் கோட்டை, அந்த ஓலைக்கோட்டையில் ஐயா பழைய இடத்துல இருந்துச்சு. நான் அப்போது சாதாரண ஒரு விசுவாசி தான், விசுவாசி இல்லை, விசுவாசிக்காத ஒரு அவிசுவாசி. அப்பேற்பட்ட நிலைமையில் மனைவி நல்ல ஒரு விசுவாசி. அவங்களுக்கு கம்பலுக்கு அவங்க சொன்னதுனால சரி அந்த சபைக்கு தான் போய் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஐயாவுடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். அப்படியா அந்த ஒரு எப்படி ரோஸ்மேரி ஐயாவுடைய அம்மாவுக்கு ஆண்டவர் ஒரு பாஸ்டரை கொடுத்து, அதே போல் அவங்களுடைய உபதேசத்தை நான் அடிக்கடி யூடியூப்பில் பார்ப்பது உண்டு. அது மாத்திரமில்லை, மனைவி மூலமாய் ஐயாவை அறிந்து கொள்வதற்கும் அந்த ஒரு டிவைன் கனெக்ஷனை கர்த்தர் எங்களுக்காய் குடும்பமாய் கொடுத்தார். ஐயாவை அதிகமாய் அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டுடைய நாமத்தினால அவருடைய காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள அவர்களுடைய என்னென்ன பாதையில் அவங்க பயணிக்கிறாங்க, அவருடைய இருந்து கற்றுக்கொள்கிற அநேக காரியங்கள் உண்டு. அதை வார்த்தையினால சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட நல்ல ஒரு தேவ தாசனை தேவன் மகிமையாய் நம்மத்தில் இணைத்திருக்கிறார். நல்ல வார்த்தைக்காய் எத்தனை பேர் கருத்தை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும்? எனவே அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. முடியுமானால் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில், யாரையும் நான் அப்படி சொல்ல மாட்டேன், 4th ஆஃப் ப்ரைஸ் தமிழ் சர்வீஸில் ஐயா இங்கே உள்ள டைம் அரௌண்டு 9-9:30க்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பாங்க. நான் சரியாக டைம் தெரில. நீங்கள் 4th ஆஃப் ப்ரைஸ் காலில் போட்டிங்கன்னா வந்துடும். துதியின் கோட்டை தமிழ் ஆராதனையில் ஐயா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. முடியுமானாங்க டைம் கிடைக்குங்க பாருங்கள், கர்த்தருடைய நாமத்தினால. அதனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக கர்த்தர் என்னையும் குடும்பத்தை வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இப்பேற்பட்ட நல்ல தேவ ஊழியர்களை கர்த்தர் நம்மளோடு கூட இணைக்கிறார். அதற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐயாவுக்காய், அவருடைய ஊழியங்களுக்காய், அவருடைய பிள்ளைகளுக்காய் எல்லாவற்றுக்குமாய் ஜெபித்துக் கொள்ளுங்க. அருமையான அம்மாவுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லார் கரத்தை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஐயா வாங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஐயா வாங்க ஐயா, நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றேக்கும் நிலைத்திருப்பதாக.
ஆமென் ஆமென். ஒரு வாழ்த்தை கடந்து செல்லலாம். காட் bless you all.